11/1/2015 ஸ்ரீ வேதவியாச தபோவனத்தில் மார்கழி மகோத்சவ நிகழ்ச்சியிலே மாலை 7 மணி நிகழ்ச்சி ஆரம்பமாக இருக்கின்றது. திருமுறை தனங்களும் பெரியவாளும் நமக்கு அதை பற்றி சொல்லப்படுவர் பிரம்மஸ்ரீ கணேச சர்மா அவர்கள். அவர்களையும் அனைத்து பக்தர்களையும் ஸ்ரீ வேதவியாச தபோவனத்தின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கின்றேன். ஸ்ரீ குருதேவ நமக. சனாதன மதத்துக்கு பிரமாணம் வேதம். அரசியல் சாசனம் மாதிரி சட்டம் வேதம் இருக்கு. அந்த வேதமே தர்மத்தோட மூலம் அப்படின்னு வேதத்திலோ தர்ம மூலம் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த வேதத்துல ஒரு மனுஷ வாழ்க்கை எப்படி இருந்தா முதல்ல அந்த மனுஷ வாழ்க்கையா இருக்கும். அதுக்கு மேல ஒரு மனுஷ ஜென்மா இருக்கிறதே இருக்கு. ஏதோ சாப்பிட்டோம், தூங்கினா, ஆஃபீஸ் போனோம், சம்பாதிச்சோம், இதுக்குதானா? இதுதானே எல்லா ஜீவராசிகளும் பண்றது. 84,000 கோடி ஜீவராசிகள்ல மனுஷனும் ஒன்று. எல்லா ஜீவராசிகளும் அன்னைக்கு சாப்பிட்றது, தூங்குறது, இனப்பெருக்கம் பண்றது, இதை எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கு. இதே தான் மனுஷன் பண்றான் அப்படின்னா அந்த ஜீவராசிகளுக்கு நமக்கு ஒரு வித்தியாசம் இல்லாத போயிடும். ஆனால் இந்த மனுஷ ஜென்மாவையோ ஜென்மூனா நரஜென்ம துர்லபம், அரிது அரிது மாநிலராய் பிறத்தல் அரிது அப்படின்னா சாஸ்திரங்கள் ரொம்ப உயர்வா சொல்றது. இந்த மனுஷ ஜென்மா கிடைக்கிறதே ரொம்ப அபூர்வம். துர்லபம் தைமே வைக மனுஷ்யத்துவம் முமுட்சுத்துவம்
மகாபுருஷ சம்ஸ்ரே. இது மூணு ரொம்ப இது அப்படின்னு ஆதிசங்கர் சொல்றாரு. மனுஷனா பிறக்கிறது, அப்படி மனுஷனா பிறந்தாமுக்கு போதுதான் அப்படின்னு. முமுட்சுத்துவம் அதுதான் இந்த மனுஷ வாழ்க்கையோட முக்கியமான குறிக்கோள், லட்சியம். என்ன முமுட்சுத்துவம்னு? மோட்சத்தை அடையிறது தான், அதுக்கு வழி தேடுறது தான், அதை விசாரிக்கிறது தான். ஏன்னா எந்த ஜீவராசிகளாலையும் அதை பண்ண முடியாது. அதனாலே இந்த மனுஷ ஜென்மா அறிந்து மாநிலத்தது. மோட்சம் அப்படின்னோட நமக்கு அப்படியே பயம் வரும். ஏன் நமக்கு எல்லாருமே எப்படி சொல்லி வச்சிருக்கா அப்படின்னா, மோட்சம் அப்படின்னா இதுதான் செத்து போனதுக்கு அப்புறம் எங்கேயோ இருக்கு போற ஒரு ஊர், அது பேர் வைகுண்டம்னு பேரு, அதுன்னு பேரு, இதுன்னு பேரு அப்படின்லாம் ஏதோ சொல்லி பயமுறுத்தி வச்சிருக்காங்க. ஸோ அதனால மோட்சம் அப்படின்னா இங்கே ஒன்றும் முடியாது சார், போனதுக்கு அப்புறம் தான் அப்படிங்கிறதுனாலே நமக்கு என்ன வேண்டாத இல்லை சார், இங்கே இருக்கிற வரைக்கும் என்ஜாய் பண்ண வேண்டாம், இனிமேல் போனதுக்கு அப்புறம் எங்கே போனா இருந்தேன் யாரும் கேட்டு போகிறா பார்த்தாங்க. அதனால மோட்சங்கிற வேர்டை கேட்டாலே நமக்கு உடனே பயம் வந்துடுது. இது இப்பெல்லாம் வேண்டாம் சார், வயசாகட்டும், எப்போ 60 வயசுக்கு மேல தான் இவர் மோட்சத்துக்கு என்ன பண்ணலாம்னு யோசிக்கப்படுறாரு. இவராகவே அசம்ஷன் என்னன்னு, நாம் 60 வயசு இருக்க போறோம், 80 வயசு இருக்க போறோம்னு இவராகவே தனக்கு தானே ஒரு கேரண்டி கொடுத்துட்டு பார்த்தா காப்பி எடுத்துருமானா காணாப்பாங்கிறார். நான் எல்லாம் பேசிட்டு தான் படுத்திருந்தார், சேர்ல உட்காந்துட்டே இருந்தார், ஏந்திரத்துல. இப்படிலாம் இருக்கு உலகத்துல. அப்படி இருக்கிறதுல நாமளாவே ஒரு தீர்மானம் பண்ணிடுறோம், நான் இத்தனை நாள் இருப்பேன், எத்தனை நாள் இருக்க போறோம். அதனால ஃபியூச்சர் பிளான் சார், ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் என்ன பண்றது? ஐ மீன் யூ ஹேவ் டு பிளான் நவ் இட்ஸ் அப். இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்துக்கணும். லைஃப் எத்தனை நாள் இருக்க போறோம்னு என்ன இன்சூர் பண்ணிக்கல, ஆனால் இன்சூரன்ஸ் அப்படி எடுக்கிற பாலிசியான என்னென்ன, நீ போனால் லாபங்கிறது அவ்வளோதான். பாலிசி எடுக்கணும், நீ பிரீமியத்தை கட்டணும், ஆனால் நீ இருக்கக்கூடாது. எவ்வளோ சீக்கிரம் போய் அவ்வளோ சீக்கிரம் லாபம் மற்ற வழக்கலாம். இப்படி காரணம் இந்த மோட்சம் அப்படிங்கிறது நாம் ஏதோ எங்கேயோ போய் ஒரு காலத்துக்கு அப்புறம் எப்போ ஒரு இடத்துல போய் அடைய போற ஒரு விஷயம் அப்படின்னு நாம ஒரு தப்பா புரிஞ்சுட்டு இருக்கோம். இது ஏதோ நம்மள மாதிரி ஒன்றும் தெரியாத புரிஞ்சுட்டா பரவாயில்ல. நல்ல விஷயம் தெரிஞ்ச வித்வான்கள்லாம் கூட இது இப்படிதான் சித்தரிச்சு பல சித்தாந்தங்கள் வந்திருக்கு. அதுதான் வேடிக்கை. தெரியாதுன்னு சொன்னா ஒன்றும் தெரியல சொன்னாங்களா, தெரிஞ்சவாழ படித்தவாழன்னு சொன்னா. அதனால தான் நமக்கு ஒரு நிஜமாவே ஒரு சந்தேகம் வருதோ, அவரே சொல்லியிருக்க வேலை ஏதாவது விஷயம் இல்லாத இருக்குமா அப்படின்னு ஒன்னே ஒரு சந்தேகம். இதைத்தான் மாயையோட வேலை அப்படின்னு ஆதிசங்கர வகுப்பாளர் மாயா பஞ்சகம் அப்படின்னு 5 ஸ்லோகம், மாய மேல 5 ஸ்லோகம் தரன் பண்ணுவாள். ஞானத்தை பற்றி வசதியாக சொன்னா பரவாயில்ல, பக்தியை பற்றி வசதியாக சொன்னா பரவாயில்ல, இதை பற்றி சொன்னா தேவையில்லை. ஆனால் ஆச்சாரியோட என்ன பண்ணாங்க, மாயை மேலே 5 ஸ்லோகம். அதில் ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் முடிக்கிற அகடித கடனா படியசி மாயா, அகடித கடனா படியசி மாயா மாயா. அது என்ன பண்ணுறது, அகட வேணும் அப்படின்னா சொல்ல இல்லையோ, அதுதான் அகடித கடனா படியசி. அது என்ன பண்ணுங்க, இல்லாததெல்லாம் இருக்கிற மாதிரி காமிக்கும், இருக்கிறதெல்லாம் இல்லாத மாதிரி காமிக்கும், நல்லதெல்லாம் கெட்டது மாதிரி காமிக்கும், கெட்டதெல்லாம் ரொம்ப நல்லது மாதிரி காமிக்கும். என்னென்னலாம் கிருத்திரமம் பண்ணலாமோ, என்னெல்லாம் பண்ணி நம்மளை கீழே இறக்கலாமோ அத்தனைக்கும் அது உண்டாந்து கான்ட்ரிபியூட் பண்ணும். அதுல சொல்ல புதானவி அப்படிங்கிற படிச்ச வாழ்ல புதன் அப்படின்னா ரொம்ப கெட்டிக்காரன்னு அர்த்தம். கல்வி கேள்விகள்ல எல்லாத்துலையும் எல்லாம் ஒரு மெடலிஸ்ட் தான். அப்படி இன்னொன்று புதன்னு பேரு. அந்த புதானவி அவளை கூட நீ மயக்கி விடுவேன். அப்படின்னு என்ன படிச்சது என்ன பிரயோஜனம்?
அது தெளிவாக புரிஞ்சுக்கல அப்படின்னா பிரயோஜனம் இல்லை. அப்படி இந்த மாதிரி மயக்கி விடும் கீழே தள்ளிடுவார். அப்படி இல்லாத சொன்னதுனால நமக்கு உடனே ஒரு பயம் வந்துடுது. இதுலேயே நான் விஷயம் இருக்கலாம், அவரே சொல்லியிருக்கிறது ஒருத்தரம் அப்படின்னு. இந்த மோட்சங்கிறது எங்கேயோ போய் ஒரு அடையிற இடம் இல்லை. அப்படி அடையிற இடமா இருந்தால் என்னென்ன, எப்போ இன்னைக்கு இல்லையோ அந்த இடத்துக்கு போகலையோ நாளைக்கு போகிறீங்களோ அதுலேருந்தே தெரியுது ஒரு கன்ஃபர்மேஷன் என்னென்ன, என்னைக்கோ ஒரு நாளைக்கு அந்த இடத்துலேருந்து இறங்க முடியுமாவும் இருக்கும். ஏன்னா இப்போ நாங்கள் நான் அந்த இடத்துல இல்லையே, இப்போ வேணால் டாலர் கணக்கில் வருது, கிரீன் கார்டு வாங்கியாச்சு, இதெல்லாம் இருக்கலாம். ஆனால் என்னைக்கு வரும் தொட்டி விடுவா தெரியாது. இல்லை அவள் தொத்தலைனாலும் நமக்கே நம்ம இல்லை சார், அதான் நான் போய் 80 வருஷம் வந்து பார்த்தாச்சு ஸ்டேட்ஸ், என்னதான் சொல்லுவோம், நம்ம தாமரத்துக்கு வீடு வராது, அதனால இங்கே இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு திருப்பி எல்லாரையும் முறையிலேயும் வரத்தும் வரலாம். ஸோ எப்படி போகணுமோ திரும்பி அந்த இடத்த விட்டு காலி பண்ணுறதுக்கும் ஒரு சான்ஸ் இருக்கு. அப்போ மோட்சம் அப்படிங்கிறது எங்கோ அங்கே எங்கே இருக்கு, ஏதோ ஒரு லோகம் அப்படின்னா அங்கே போய் அடைஞ்சோம் அப்படின்னு வச்சுருந்தா அது சத்தியமாக இருக்குமே. ஆனால் நிச்சயம் அதே அளவுக்கு சத்தியம் அதை விட்டு கீழே இறங்குறதும் அப்படின்னா அது எப்படி சாஸ்வதமாக இருக்க முடியும்? அதுவும் ஒரு டெம்பரவரி தான். எங்கேயோ இந்த ஊரில் கொஞ்ச நாள் இருந்தோம், அங்கே போய் கொஞ்ச நாள் இருந்தோம் அப்படிங்கிறவங்க ஆகிடும். அதனால சாஸ்திரம் என்ன சொல்றது, அதனால மோட்சம் அப்படிங்கிறது எங்கேயோ போய் அடையிற ஒரு வஸ்து இல்லைப்பா, ஒரு இடம் இல்லை. அப்படி அடைஞ்சிங்கனாக்க எப்போ இத்தனை நாள் மட்டும் இல்லாத இருந்ததோ நம்ம கையை விட்டு என்னைக்கோ போகிறதுக்கு அதுக்கு ப்ராபபிலிட்டிஸ் உண்டு. அப்போ என்னதான் சார் மோட்சம் அப்படின்னு வேதம் என்ன சொல்லுங்க, தத்துவமசி நீனே அதானே. அந்த மோட்சத்தில் போனால் என்ன அடைய போற, அந்த மோட்சத்தில் எதுக்காக எல்லாரும் மோட்சம் மோட்சம் அப்படின்னு ஆசைப்படணும். அதில் என்ன அப்படின்னு எப்பொழுதும் சந்தோஷம், ஹாப்பினஸ், ஆனந்தம். அந்த ஆனந்தம் அப்படின்னா காத்தால 1 மணி நேரம், சாயந்தரம் 1 மணி நேரம் அப்படின்னா கிடையாது. எட்டர்னல், அன்இன்டரப்டட், 24 hours தைல துவார மாதிரி பிசிறு இருக்காது. அப்படியே ஒரே மாதிரி ஆனந்தமா இருக்கும். வேதனே தானே சொல்ல, ஆனந்தோ பிரம்மே திவ்ய ஜானா. அந்த ஆனந்தம் தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்றது இல்லையா. அந்த ஆனந்தம், அந்த ஆனந்தத்துக்காக தான் எல்லாரும் மோட்சத்துக்கு ஆசைப்படுறோம். ஏன்னா எல்லாருமே ஒரே ஆசை, ஹாப்பியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். இதுதான் எல்லாரோட லட்சியமும். எல்லா காரியம் நம்ம பண்ணுறதும் அதுக்கு தான். விழுந்து ஆஃபீஸ்க்கு போகிறோம், சம்பாதிக்கிறோம்னா அந்த சேலரியை வாங்கி பார்க்கறது அதே. கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படின்னா அதில் ஒரு சந்தோஷம் இருக்குது, குழந்தை பிறக்கிறதா அதில் ஒரு சந்தோஷம் இருக்குது, வீடு வாங்குறமா அதில் ஒரு சந்தோஷம் இருக்குது, சாப்பிட்றமா ருச்சி ருச்சியாக அதில் ஒரு சந்தோஷம் இருக்குது, தூங்குறமா அதில் ஒரு சந்தோஷம் இருக்குது. இப்படி எதை பண்ணினாலும் திருப்பி திருப்பி எதுக்கான ஒரு சந்தோஷத்துக்கு, ஆனந்தத்துக்கு தான். இதே தெரியுது, நாம் அடைய போகிற விஷயம், அடையிற விஷயம் ஒன்று தான், ஆனந்தம் தான். ஆனால் அதை பல விடயங்களில் அடையிறோம். சாப்பாட்டில் அடையிறோம், தூக்கத்தில் அடையிறோம், கல்யாணத்தில் அடையிறோம். ஒருத்தர் கல்யாணம் பண்ணிண்டா ஆனந்தம் அப்படின்னா, ஒருத்தருக்கு வீட்டை விட்டு போனால் ஆனந்தம், சன்னியாசம் ஆகிண்டா ஆனந்தம். வேடிக்கையாக இருக்குது. இதுதான் உலகத்தில் உள்ள ஆனந்தம். ஒருத்தருக்கு சாப்பிட்டே இருந்தா ஆனந்தம் அப்படின்னா, இன்னொருத்தருக்கு சாப்பிடாத இருந்தா ஆனந்தம். ஒருத்தருக்கு தூங்கிட்டே இருந்தா ஆனந்தம்னா, ஒருத்தருக்கு தூங்காதே இருந்தா ஆனந்தம். இதுவே தெரியுது, இந்த ஆனந்தம்ங்கிறது வெளியில் உள்ள விஷயங்கள் இல்லைன்னு தெரியுது. நிஜமாவே தூக்கத்தில் ஆனந்தம் இருக்கு, சாப்பாட்டில் ஆனந்தம் இருக்குன்னா, எவன் தூங்கினாலும் அவனுக்கு ஆனந்தம் இருக்கணும், எவன் சாப்பிட்டாலும் அவனுக்கு ஆனந்தம் இருக்கணும். ஆனால் இல்லை, ஒருத்தருக்கு ஒரு காரியம் சந்தோஷமா இருக்கு, ஆனந்தமா இருக்குன்னா, இன்னொருத்தருக்கு அந்த காரியமே இடைஞ்சலா இருக்கு, பிடிக்கல. இதுவே தெரியுது, ஆனந்தங்கிறது அங்க இல்லைன்னு தெரியுது, அந்த விஷயத்துல இல்லை. அப்ப எங்க உள்ளுக்குள்ள இதை பண்றதுனால எனக்கு ஆனந்தம், அதுக்கு ஆனந்தம் இல்லை, எனக்கு ஆனந்தம். ஸோ இப்போ ஆனந்தம் அப்படிங்கிறது நம்மளோட பாவ மண்டலத்தில் இருக்கு, நம்மளோட மனசோட
எண்ணத்துல எண்ணமா இருக்கு, பாவிக்கிறோம். இது ஆனந்தம், இது ஆனந்தம் இல்லை, நாமளாவே தீர்மானம் பண்ணிக்கிறதுனால ஆனந்தம் நமக்குள்ளதான் இருக்கே, அது வெளியில இல்லை. அப்படின்னா அந்த ஆனந்தங்கிறது வெளியில இல்லை, உள்ளுக்குள்ளதான் இருக்கு. அப்படின்னா அப்போ பிரம்மா இந்த ஆனந்தம் குட்டி குட்டி ஆனந்தம் இதெல்லாம் வீடு வாங்குறதோ, ப்ரமோஷன் வருதோ, சம்பாதிக்கிறதோ, கல்யாணம் பண்ணிக்கிறதோ எல்லாம் டெம்பரரி, எத்தனை நாளைக்கே தெரியாது. இத்தினோண்டு ஒரு சின்ன ஆனந்தத்துக்கு சிற்றின்பத்துக்கே இவ்வளவு நமக்கு ஆனந்தம்னு சொல்றோம்னா அதுக்குள்ளேயே நமக்கு இவ்வளவு ஆசை இருக்கு. அதை அடையிறதுக்குன்னா இத்தனை ஆனந்தம் சேர்ந்து ஒன்னா திரட்டி போட்டா எப்படி இருக்கும், அந்த பேரின்பம்ன்றது எப்படி இருக்கும் ஆனந்தம். அப்படின்னா இப்போ வெளி விஷயங்கள்ல பதார்த்தங்கள்ல ஆனந்தம் இல்லை, நீ நினைக்கிற எண்ணத்துக்குள்ளதான் இருக்கு அப்படிங்கிறது பிராக்டிகலா நமக்கு தெரியுது. இது யாரும் சொல்ல வேண்டாம். அப்ப இதையே பேரின்பம் எப்படி வெளியில ஒன்னா இருக்க முடியும், ஒரு சாமானா எப்படி இருக்க முடியும், ஒரு பதார்த்தமா எப்படி இருக்க முடியும்? ஸோ இந்த சிற்றின்பம்ங்கிறது எப்படி நான் நினைச்சேன்னா இது ஆனந்தம் அப்படிங்கிறதா, அப்படி பேரின்பம்ங்கிறது நான் நினைச்சேன்னா ஆனந்தம். அது வெளியிலேருந்து அடைகிற விஷயம் இல்லை. இதைத்தான் தத்துவம் அசி, நீனே அதுதான்ப்பா. இதான் வேத மகாபக்கியமா சொல்றது. அந்த ஆனந்தமே நீ தான். அப்புறம் ஆனந்தத்தை அடையறதுக்கு இந்த ஊருக்கு போறேன், அந்த ஊருக்கு போறேன், மோட்சத்துக்கு போறேன், அங்க போறேன், இங்க போறேன், இதை பண்றேன்னு எது திண்டாடுற? நீனே அதான் இருக்க. என்ன சார் நான் ஆனந்தமா இருக்கேன்னு எனக்கே தெரியலையே. இப்படி நமக்கே தெரியாத நம்மள்கிட்ட இருக்கிற விஷயத்த சொல்றதுக்கு தான் வேதம் வரும். நமக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்றதுக்கு வேதம் எதுக்கு? வேதத்தோட லட்சியமே என்னன்னு, நம்மளோட அறிவுக்கு எட்டாத விஷயங்கள், நம்மளோட புலன்களுக்கு எட்டாத விஷயங்கள் எல்லாம் நமக்கு உணர்த்துறதுக்கு சொல்லித்தரதுக்கு தான் வேதம். அதான் வேதத்தோட பெருமை. அப்போ வேதம் சொல்லி எடுத்தோம்னா நிச்சயம் அது நம்மள்கிட்ட போய் சொல்லாது, ஏமாத்தாது. அப்போ அதை நம்ம விசாரம் பண்ணினா வேதம் எப்படி நம்ம தான் தானதான் சொல்லிட்டோம். ஆனால் ப்ராக்டிக்கலாக பார்த்தா இல்லை, இதெல்லாம் அழகாக சிரிக்கிறோம், என்ன இல்லாமல் கஷ்டப்படுறோம், என்ன இல்லாமல் பண்ணுறோம். ஸோ ஒரு ஆனந்தமாக இருந்ததுன்னா நம்மளோட சுபாவமாக வந்து இப்படிலாம் பண்ணாதே நமக்கு, இது ஏன் அப்படின்னு யோஜனை பண்ணுறது. இதுக்கு பேர் தான் மோட்சத்துவம்னு பேர். அப்படி யோஜனை பண்ணிகிட்டே இருந்தால் என்ன ஆகிடுங்க, ஒரு நாளைக்கு இந்த விஷயங்கள்னால நமக்கு ஒரு பாதிப்பும் இல்லை. நாம நினைக்கிறாப்புல இந்த கஷ்டமோ சுகமோ துக்கமோ வெளியில இருக்கிற சாமான்ல இல்லை, நாம நினைச்ச நினைப்புல தான் இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சு விட்டோம் அப்படின்னா அது சரியாயிடும். கரெக்ட் பண்ணிவிட்டா அதுக்கு பேர் மோட்சம், விடுபடுறது. நாம தான் ஆனந்தம்னு நமக்கே தெரியாத ஏதோ நம்மளை மறைச்சு மூடி மறைச்சு நம்மளை மயக்கின்றது இல்லையா, அதுக்கு பேர் தான் மாயைன்னு பேர். இந்த உள்ளுக்குள்ளே எல்லாம் இருக்கு, டேபிள் இருக்கு, மைக் இருக்கு, சேர் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோ, இது இத்தனை இருந்து பிரயோஜனம் இல்லை நமக்கு. என்ன? வெளிச்சம், ஒளி. லைட் இல்லைன்னா இங்க என்ன சாமான் இருந்தா யாருக்கு என்ன லாபம்? அதை என்ன யூஸ் பண்ண முடியுமா? இல்லை வந்தாலும் அதை பிடிச்சுப்போம். நமக்கு அது ஆபத்தை தான் கொடுக்குமே வெளியே, அதோட உபயோகம் இல்லை. அப்போ இத்தனை சாமான் நிரம்பி இருக்கு, இது ஒழுங்கா நாம யூஸ் பண்ணணும், இதனால நமக்கு ஒரு பலன் கிடைக்கணும் அப்படின்னா அப்போ ஒரு வெளிச்சம் வரும். இத்தனை சாமானையும் கொடுத்து இதை நாம என்ஜாய் பண்ண முடியாது, நம்மள தடுத்தது என்னென்ன? அந்த இருட்டுங்கிறது. ஸோ இருட்டை போக்கையாச்சுன்னா வெளிச்சம் வந்துருக்குன்னா நமக்கு கிளாரிட்டி வந்துடுது. அதுக்கப்புறம் எதாவது எப்போ அப்படி யூஸ் பண்ணணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிறது அதனால வந்து பலனை கிடைக்கும். அது போல நாம தான் அந்த ஆனந்த ஸ்வரூபங்கிறது நம்மளே அறிய விடாத இந்த மாயைங்கிற இருள், மாய இருள் அப்படின்றோம். அதனாலதான் அது பேரே கருப்பு கலரா இருக்கு. அம்பாளுக்கு காளி அப்படின்னு ஒரு பேர் அப்படின்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஹிந்தியில காலானாலே கருப்பு, இந்த காலா தான் காளி. கருப்பா ஏன் அப்படி மாயையா இருக்க அப்படி என்ன பண்றாங்க? இந்த சத்தியத்தை தெரிஞ்சுக்க விடாத பண்றதுக்கு. என்ன சார் இது அம்பாள் துறை, அவளே இப்படி பண்ணுவாங்க. என்ன பண்றது? திரோதானகரீஸ்வரி, அவளோட 5 காரியத்துல இதுவும் ஒண்ணு. மாயையில மயக்கி புரிஞ்சுக்க விடாத பண்றதும் ஒண்ணு. எதுக்கு இப்படி பண்ணணும்? இது போகிறதான தானே? ஏன் இப்படி பண்றாங்க?
அப்படி பண்றதுனாலதான் இந்த பிரபஞ்சம் அத்தனையும் நிற்கிறது. இவ்வளவு காரியம் நடக்கிறது இத்தனையும் அந்த மாயினால்தான் நடக்கிறது. அஜ்ஞானம் இருக்கிறதுனால தான் நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறோம், குழந்தைகளை இருக்கிறோம், அது பண்றோம், இது பண்றோம். நம்ம எல்லாரும் ஞானியா இருந்துட்டோம்னா அப்புறம் உலகத்துல வேறதான் உண்டோ? இல்ல. புராணங்கள்லாம் ப்ரூவ் பண்றது. சிருஷ்டி ஆரம்பத்துல பிரம்மாண்ட பவர் ஆஃப் பண்ணி கொடுத்து சொன்ன பகவான், இனிமே நீ தான் உன்னோட போர்ட்ஃபோலியோ அப்பாயிண்ட் பண்ணியிருக்கு ப்ரொடக்ஷன் மேனேஜர். நிறைய பிரஜைகளை உற்பத்தி பண்ணு அப்படின்னு. அவர் உடனே 4 மானச புத்திரா அப்படின்னு நினைச்சுட்டு 4 குழந்தைகள் வந்து கோச்சு போயிட்டாங்க. மானச புத்திராட சனகாதி மகர்ஷிகள் 4 பேர். அவ 4 பேரை என்ன பண்ணிட்டு பிறக்கிறதையே பியூர் ஞானியா இருந்துட்டா. அதனால என்ன ஆயிடுச்சுங்க, 4 மரத்தடியிலே உட்கார்ந்து. அதுக்கப்புறம் அதுனா கல்யாணம் பண்ணிக்கல, குழந்தை எடுக்கல, உத்தியோகத்துக்கு போகல, சம்பாதிக்கல, ஒன்றும் கிடையாது. விஷாத உட்கார்ந்துருக்கு. குடும்பத்தில் இனி அது 4 பேரை படித்தோம். இந்த 4 பேர் கல்யாணம் பண்ணி ஆளுக்கு 10 குழந்தைகள் இருக்கும். அங்கே 40 போகுது. அதை விட கல்யாணம் பண்ணி 400 போகுது. இப்படிலாம் அதெல்லாம் இன்க்ரீஸ் ஆகும்போது பார்த்தா 4 இருக்கு. அப்புறம் தான் அவருக்கே ஞானம் வந்தது. ஓஹோ, இந்த உலகத்துல இப்படிலாம் நடக்கணும்னா இவ்வளவு ஞானப்படாது. அப்போ கொஞ்சம் அஜ்ஞானத்தை சேர்த்து வைக்கணும். நாம சொல்ல முடியும் என்ன பண்றோம், ட்ரையல் அண்ட் எரர் அப்படின்னு சொல்றோம். எந்த காரியம் பண்ணினாலும் உடனே வந்துட மாட்டேங்குது. முதல்ல பண்றதே குணம்தான் வருது. அப்புறம் 2ஆம் தரம் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும். தீபாவளிக்கு அல்வா பண்ணலாம் அப்படின்னு டிவியை பார்த்துட்டு மாமிக்கிட்ட ஆரம்பிச்சுக்கிறோம். ஆரம்பிச்சா முதல் வருஷம் அல்வா பண்ணினா அல்வாவா வந்துடுமோ? வராது. 2 கரண்டி சர்க்கரை எடுத்துக்கோங்க, 1 கரண்டி கோதுமை மாவு எடுத்துக்கோங்க, 2 கரண்டி நெய்யை ஊற்றுக்கோங்க, 3 மினிட்ஸ் இப்படி கிளறுவோங்க. இத்தனையும் பார்த்தா ஆனால் பண்றதே மறந்து போயிடுது. தட்டுக்கு போயிடுது. என்னென்ன 2 கரண்டி சர்க்கரையை கோதுமை மாவு போட்டுட்டா, 1 கரண்டி சர்க்கரையை போட்டுட்டா, 2 மினிட்ஸ் கிளறணும் கொடுத்து 2 மணி நேரம் கிளறிவிட்டா. கடைசியில் பார்த்தா என்ன வந்தது, வீடு கட்டலாம். உடனே அடுத்த வருஷம் பண்ண, போன வருஷமே சரியாகல. இந்த என்ன ஆச்சுன்னு பார்க்கணும், அல்வாவை பண்ணி பார்க்கணும். அப்போ கல்லா வந்தது. இப்போ ஒரேடியாக கரைஞ்சி போயிடுது. சரி, 3ஆவது வருஷம் விடலை. இப்படியே பண்ணி கடைசியில் இந்த மாமி கல்யாணம் பண்ணி போன அன்னைக்கு ஆரம்பிச்சது கலதீவாடியிலேருந்து ஆரம்பிச்சு சதாபிஷேகத்துக்குள்ள ஒரு வழியா அல்வாவா வருது. இப்படிதானே நமக்கு ஒரு காரியம் இருக்கணும். இதே மாதிரிதான் பிரம்மாவும் பண்ணியிருக்காரு. நம்ம புராணத்திலேயே தெரியுது. ஆனால் பிரம்மாவா இருந்தா அழகா சிருஷ்டி பண்றதையே எப்படி பர்ஃபெக்டா சிருஷ்டி பண்ணணும் பண்ணியிருக்கிறதோ 4 பண்ணி பார்த்தாலும் சரியா வரல. 4 இப்படி இருக்கு. அவருக்கு என்ன ஆயிடுது, என்ன பண்ணு தெரியல. அப்போ இவ்வளவு ஞானம் தான் இருக்கு. அப்போ கொஞ்சம் குறை. அப்புறம் பிரஜாபதிகளை பிரச்சனை. இப்படிதான் ஒவ்வொன்றா பண்ணி 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 அதுக்கப்புறம் கடைசியில் ஒரு வழியா சிருஷ்டி ஒரு பர்ஃபெக்ஷனுக்கு வந்தது அப்படின்னு தெரியுது. இதுலேயே தெரியுது, ஒரு பியூர் ஞானமா இருந்துட்டோம்னா இங்கே பிரபஞ்சத்துல வேலை கிடையாது. இங்க ஒன்றும் கிடையாது, பிரபஞ்சமே கிடையாது. அப்புறம் அப்ப என்ன பண்ணோம், அஜ்ஞானமும் வேணும். இந்த பிரபஞ்சம் நடக்கணும்னா அதனால அப்பாடு என்ன பண்ண திரோதாமகனீஸ்வரி தன்னோட வேலையை நிறைவேற்றணும். அதுக்காக இந்த மாயத்திரையும் போடுறான். அவளையெல்லாம் மாயா இருந்து காளியா இருந்தும் மாயாவும் இருந்தும் பண்றா மகாமாயா. மகாமாயேஸ்வர மகாமாயா அவளையெல்லாம் இருக்கா. ஆனா அவளையெல்லாம் என்ன பண்றா, ஞானாம்பிகையாவும் இருக்கா. அவளையெல்லாம் ஞானஸ்வரூபமா சதாசிவ அனுகிரகா. எவள் தரைய போறாளோ அவளே தரைய விளக்குறான். யார் உள்ள கூட்டிட்டு போறாளோ அவளே சாவி வச்சுருக்க திருப்பி வந்து துறக்கிறான். அதை போல பண்றான். இதை உணரணும். அப்படி நாம அந்த ஆனந்த ஸ்வரூபம் நம்ம உணர விடாமல் பண்றதோட வேலை இந்த மாயோட வேலை. நம்ம ஒன்றும் சங்கல்பம் பண்ணிக்கல, இதெல்லாம் தெரிஞ்சு விடாது அப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னு யாருக்கானும் சங்கல்பமா இல்லை. அதனால நாம அஜ்ஞானத்துல உணர்றதும் அவளோட லீலையில தான். இந்த அஜ்ஞானத்திலேருந்து நாம தப்பிச்சுக்கிறதும் அவளோட அனுகிரகம் தான். ரெண்டும் அவளோட செயல் தான்.
அதனால தான் உங்கள்கிட்ட பக்தி பண்ணுறோம், பூஜை பண்ணுறோம். எதுக்கு அப்படின்னு நீ யாருக்கு வேணா கை செய்யலாமே, என்ன விட்டுரும். அப்படி அந்த ஆனந்தம் தான் நம்மளோட ஸ்வரூபம்னு உணர்றதுக்கு தான் ஜீவன் முக்தின்னு பேர். அதுதான் ஜீவன் முக்தர்கள்னு பேர். தட் மீன்ஸ் இங்கே இருக்கிறதையே மோட்சம். இந்த மோட்சம் அப்படிங்கிறது எங்கேயோ போய் தாண்டி குதிச்சுட்டு வழியிலேருந்து அடையக்கூடிய வஸ்து இல்லை. இத்தனை நாள் ஒரு மறந்து போயிருந்தோம். நாம தான் ஆனந்த ஸ்வரூபம், நம்மளோட நேச்சர் ஆனந்தம் தான் அப்படிங்கிறத மறந்து போயிருந்தோம். அதை ஏதோ மறக்கடிச்சுட்டு அதுலேருந்து விசாரம் பண்ணி இந்த திருடனுக்கெல்லாம் என்ன ஒரு குணம் அப்படிங்கிற நன்னா நம்ம இழுத்து போத்திட்டு புறட்ட விட்டு தூங்கினா தான் அவங்க கைவரிசையை காமிக்க முடியும். நாம் கொஞ்சம் லைட்டாக ரொம்ப உட்கார்ந்துருந்தோம்னா பேசியிருந்தோம்னா டிவி பார்த்தோம்னா திருட உள்ள வர முடியுமோ, கொள்ளடிக்க முடியுமோ, அடிக்க முடியாது. அதை போல இந்த மாயோட குணம் என்னங்க, நாம் கொஞ்சம் அஞ்ஞானத்தில் தூங்கினா தான் அது நம்மளை வந்து ரெண்டில் ஒன்று பார்த்துரும். நாம் கொஞ்சம் அலர்ட்டாக இருந்தோம்னா அது பயங்கர ஓடிவிடும். இவன்கிட்ட நம்மளோட வேலை நடக்காது அப்படின்னு. அது போயிடுதுன்னா அவ்வளவுதான். ஒரு இடத்துல இருட்டு இல்லைன்னா அந்த இடத்துல வெளிச்சம்னு சொல்லவா வேணும். ஒரு இடத்துல இருட்டா இருக்கு அப்படின்னா அந்த வெளிச்சம் இல்லைங்கிறது எதனா அனௌன்ஸா பண்ணணும். இல்லை, இருட்டு இருந்தா வெளிச்சம் இல்லை, வெளிச்சம் இருந்தா இருட்டு இல்லை, அவ்வளவுதான். அதே போல ஞானம் இருக்கிற இடத்துல அஜ்ஞானத்துக்கு வேலை இல்லை, அஜ்ஞானம் இருக்கிற இடத்துல ஞானம் நிற்க முடியாது. அந்த அஜ்ஞானம் பேடுத்துனா, அந்த மாயை பேடுத்துனா நிற்கிறது அந்த ஜோதி ஸ்வரூபமான ஆனந்தமயமான அந்த பிரம்மம் தான் நிற்கிறது. அதுதான் நாம அப்படின்னு தான் வேதம் சொல்லிட்டா துவம் அசி நீதான் பாருங்க. இப்படி ரியலைஸ் பண்றதுக்கு பேர் தான் மோட்சம். அதனால வெள்ளக்காரன் வச்ச பேர் தான் ரொம்ப அழகான பேர். அவன் என்ன பண்றாங்க, செல்ஃப் ரியலைசேஷன். அதாவது ரியலைஸ் தான் பண்றோம் அப்படின்னாலே என்ன நம்மள்கிட்ட இருக்குன்னு அர்த்தம். இருக்குங்கிறத ஃபீல் பண்றோம், அவ்வளவுதான். அந்த செல்ஃப் ரியலைசேஷனை தான் ஜீவன் முக்தி அப்படிங்கிறோம். அதே மோட்சம்னு சொன்னாங்க. அந்த அஜ்ஞானம் சொல்லி நம்மள அதுலேருந்து தப்பிச்சு விட்டோம் இல்லையோ, அதுலேருந்து விடுபட்டுட்டோம், அதனால மோட்சம் விடுதலை நடந்துவிட்டோம். அதுக்கு மாட்டின்னு இத்தனை நாள் இப்போ அதுலேருந்து ரிலீஸ் ஆகிட்டோம், அதனால மோட்சம். ஸோ அந்த மோட்சங்கிறது எங்கோ வெளியில் அடைகிற விஷயம் இல்லை, எங்கோ போய் அடைகிற விஷயம் இல்லை. இங்கேயே இப்பவே இந்த க்ஷணமே இதை ரியலைஸ் பண்ணிட்டோம்னா அடையிறதுக்கு எத்தனை நேரம்? கண்ணாடி போட்டுருக்கேன், மறந்து போயிடுது. என்னமோ மறதியில் கண்ணாடி எங்கேயோ வச்சுட்டேன் காணும், கண்ணாடி எங்கேயோ வச்சுட்டேன் காணும். மறக்க தீவன பக்கத்தை கூட வச்சுருந்தேன், எங்கே தான் வச்சேன்னு தெரியல, எங்கே தான் வச்சேன்னு தெரியல அப்படின்னு தேடிட்டு இருக்கோம். யாரும் பார்த்துட்டு என்ன தேடுறேன்னு, இல்லை சார் வந்து கண்ணாடி எங்கேயோ வச்சேன் காணும் தேடுறேன் அப்படின்னா நாராயண சிரிச்சர், அண்ணாவுக்கு போகும் உங்களுக்கு இன்னொரு கண்ணாடி போடும். என்னென்ன கண்ணாடி தான் மோகரியே இருக்கு, அதே தேடுறேன். உடனே ஓ இப்படி மறந்து வரப்படேன், கண்ணில் கண்ணாடி இருக்கு, இதாவே பார்த்து தேடிட்டு இருக்காரு கண்ணாடி இருக்காங்க அப்படின்னு. எப்படி இருக்கும்? சிரிக்கிறமே. இப்படிதான் நாம் இருந்திருக்கோம். அத்தியானத்தில் என்ன பண்ணிட்டு இருக்கோம், எந்த ஆனந்த ஸ்வரூபமாக நம்மளோட ஆத்மா இருக்கோ அதை மறந்து போயிட்டு நாம எங்கேயோ இருக்குன்னு தெரிஞ்சுட்டு இருக்கோம் இல்லையா. இதுதான் கரெக்ட். துவம் அசி, நீ அதான்ப்பா இருக்க அப்படின்னு வேதம் நமக்கு ஹிண்ட் பண்றது. இப்போ இங்கே இருக்கிற சாமான காணுதுன்னா யாரோ ஒருத்தர் வந்து சொல்றாப்புல அங்க அந்த சாமான சொல்ற, அப்படி சொல்றதுக்கு பேர் தான் குருன்னு பேர். அதே கேட்க அதுதான் உங்களுக்கே இருக்கே அப்படின்னு சொல்ற. இப்போ சொன்னாருன்னு வச்சுக்கோ, என்ன சார் இது கண்ணாடிகள் மூக்கிலே இருக்கு போட்டுகள் அப்படின்னு சொன்னா உடனே நான் முடிச்சுட்டு ஓ இருக்கா அப்படின்னு ரியலைஸ் பண்றதுக்கு எத்தனை நேரம் ஆகும்? அரை மணி ஆகுமா, 1/4 மணி ஆகுமா, 1 நாள் ஆகுமா, 2 நாள் ஆகுமா? இல்லை, அந்த சொன்ன தட்சணமே என்னப்பா அதுவும் மூக்குல தான் இருக்கு அப்படின்னு சொன்ன க்ஷணமே எனக்கு மூக்குல இருக்கு. அது முன்னாலே இருக்குது, மூக்குல இல்லைன்னு நான் ஏதோ பிரமிச்சிருந்தேன். இப்போ ஒருத்தர் வந்து ஞாபகப்படுத்தினோன்னு அந்த க்ஷணமே நான் ரியலைஸ் பண்ணிட்டேன். அதைத்தான் மோட்சம்ங்கிறது. அதுதான் மகா வாக்கியங்களில் வேதம் சொல்றது.
அப்படி சொல்ற இந்த வேத வாக்கியம் சத்தியம்ங்கிறது தான் நமக்கு ஒருத்தர் புஸ்தகத்தில் படிச்சுட்டாருன்னு உடனே நமக்கு அனுபவம் ஆகிடும் ஆகாது. அப்போ என்ன பண்ணுவாங்க, நமக்கு அந்த புஸ்தகத்தில் படிச்சது கரெக்டு தான் நம்மளை கன்வின்ஸ் பண்ணி 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 நம்ம புத்திபூர்வமாக தெரிஞ்சின்ற விஷயத்தை அனுபவபூர்வமாக நமக்கு வரத்துக்கு யாரோ ஒருத்தர் ஹெல்ப் பண்ணணும். அவருக்கு பேர் குருன்னு பேர். அதுதான் குருவோட வேலை. அவர் ஒன்றும் நமக்கு தனியாக மோட்சத்தை வாங்கி கொடுக்கல. ஏன் வாங்கி கொடுக்குற விஷயமா இருந்தாக்க அவர் என்ன வாங்கி கொடுக்குறது, நானே போய் கடையில் வாங்கிக்கலாம். அதனால அவரும் வாங்கி கொடுக்கல, யாரும் வாங்கி கொடுக்க முடியாதுன்னு இது உணர்த்தல் அனுபவபூர்வமாக நமக்கு ஆக்கி கொடுக்குற பெரிய சகாயம் பண்ணது. இன்னும் எவ்வளோ பெரிய ஒரு ஹெல்ப். நம்ம சாமான் நம்மகிட்ட இருக்கு, நமக்கே தெரியாத இருந்ததை ஒருத்தர் வந்து சொல்லி இந்த சாமான் உங்களுக்கு தான் இருக்குது, நீ எதான் இருக்குது அப்படின்னு சொன்னால் நமக்கு அப்போ அடையிற சந்தோஷம், சே இதுக்கு போய் நான் என்ன பண்ணிட்டேன், எல்லாமே எவ்வளோ கஷ்டப்பட்டேன் அப்படின்னு போயிடும் சொல்கிறோம் இல்லையா. அந்த சகாயம் பண்ணுறதுனால தான் அந்த குருவை அவ்வளவு உயர்ந்த ஒரு வஸ்துவா நம்ம வாழ்க்கைக்கு இன்றியமையாத ஒரு உறவா சொல்லப்பட்ட. அந்த உறவு அப்படின்னா நிஜமாவே உறவுனா யாருன்னு குருநாதன் மொத்தம் தான். இது எல்லாம் என்னென்ன பந்தம், எப்போ கால வரும், எப்போ வீடு இருக்கும், எப்போ தூக்கி விடும் ஒருத்தரும் தெரியாது. அப்படி அந்த வேதம் சொல்ற அந்த உயர்ந்த விஷயங்கள், சரி இதை மட்டும்தான் சொல்றதா வேதம் அப்படின்னு இதையும் சொல்றது. இதை எங்க வேதம் கடைசியில உச்சியில சொல்றது. அதுக்கு முன்னால என்ன பண்றதுன்ற இங்க இருக்கிறதே நான் இருந்துதானே சார் ஆகணும். நான் ஆனந்த ஸ்வரூபம் அப்படிங்கிறதுனால தெரிஞ்சு கொடுத்துனா நான் அப்படியே உட்காந்துருக்கலாம். தெரியறதுக்கு முன்னால நான் ஏதோ காரியம் பண்ண வேண்டியிருக்கு. இந்த பிரபஞ்சத்துல இருந்தால் ஒன்றும் காரியம் இல்லாத ஒன்றும் இருக்காது. ஒருத்தராலே சும்மா இருக்க முடியாது. இங்க சும்மா இது சொல்லலாம், பாட்டு வேணா எழுதலாம். ஆனா அவர் சும்மா இருந்தாதான் அவர் இல்லைங்கிறது இந்த பாட்டே சாட்சி. ஏன் சார் நாங்க கேட்டுக்கிட்டு போனா திருமூலருக்கு என்ன பகவான் அவர் பாட்டி சும்மா பாட வேண்டியதானே. எல்லாரும் சும்மா இருந்தோ அப்படின்னு சொல்றதுக்கு வேண்டாம், அவரோட வேலையாக போயிடுது. ஸோ அவரும் சும்மா இல்லைன்னு தெரியுது. அடுத்தவா கடைசினாலும் பார்க்கறதே ஒரு வேலை தானே, அவர் பண்ண வேலை. கேட்டுட்டு போறானே அப்படின்னு அவர் பாட்டு இருக்கக்கூடாதோ இல்லை. ஸோ அப்பேற்பட்ட ஞானிகளாக இருந்தால் கூட சும்மா இருக்க முடியலங்கிறது தெரியுது. அப்போ ஏதோ பண்ணித்தான் ஆகணும். அதுக்கு வேதம் என்ன சொல்றேன், பண்ணிதானே ஆகணும், சும்மா இருக்க முடியாது. அப்போ நான் சொல்றேன் இதை பண்ணு. ஏன் நீ என்ன சொல்றது, நான் என்ன பண்றது, எனக்கு தோணினதை பண்ணிட்டேன். அப்படி தோணினதை பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா அதனால பாவம் புண்ணியம்னு ஏதோ ஒன்று வந்துடுது. அப்போ பாவ புண்ணியம் வந்தா என்னென்ன, பாவ புண்ணியம் வந்தா திருப்பி அதை அனுபவிக்கிறதுக்கு நீங்க பிறந்தாகணும். ரெடியா? அதே முடியாது அப்படின்னா அப்போ நான் ஜோரத்தை செய்ய முடியும் சார். நான் தோணினத்தை செஞ்சாக்க ஒன்னா பாவம் வரும், இல்லை புண்ணியம் வருங்க. அப்போ நீ சொன்னதை செஞ்சா மட்டும் பாவ புண்ணியம் வராது. அதுதான் என்னோட ஸ்பெஷாலிட்டி. நான் சொல்லுவேன் ஆனால் காரியம் செய்வேன். ஆனால் நான் சொல்றபடி காரியம் செஞ்சீங்கன்னா உன்னை பாவமும் ஒட்டாது புண்ணியமும் ஒட்டாது. அது எப்படி அந்த டெக்னிக் நான் சொல்லி தரேன், வேதம் சொல்றது. அதுதான் என்ன பண்ணுங்க, டியூட்டி கடமைன்னு சொல்றது. கர்மா டியூட்டி கடமைன்னா என்னென்ன, ஆஃபீஸுக்கு போகிறோம், உத்தியோகம் பார்க்குறோம் அப்படின்னா ரொம்ப பிடிச்சா எல்லாரும் பண்ணுறோம். தலையெழுத்து கையில் இருக்கு, குடும்பத்துக்கு தலைய வேண்டும். எப்போ இதை விட்டு ரிட்டையர் ஆக போகிறோம் அப்படின்னு தானே பார்த்துட்டு இருக்கோம். அதுபோல் இந்த வேதம் என்ன சொல்லுது, நீ காரியமும் செய்யாத உன்னால இருக்க முடியாது. ஆனால் நீனாவே எதையாவது தோணியத்தை பண்ணினா அதில் பாவமோ புண்ணியமோ ஒட்டிவிடும். அப்படி ஒட்டிச்சுன்னா அதை அனுபவிக்கிறதுக்காக திருப்பி ஜென்மம் எடுக்கணும். அதனால இந்த ரிஸ்கே வேண்டாம். உன்னோட நேச்சருக்கு காரியமும் செய்யி. ஆனால் நான் சொல்றபடி செஞ்சீங்கன்னா அதில் பாவமும் ஒட்டாது புண்ணியமும் ஒட்டாது. அப்படி விகித கர்மா அப்படின்னு சொல்லி வேதமே தானே இதை செய்யி இதை செய்யாத அப்படின்னு டியூட்டிஸையும் நமக்கு வரையறுத்து கொடுக்குறது. அதுதான் வேதத்தோட சிறப்பு. இங்கே இருக்கிறதையும் நாம நம்மளோட நேச்சர் படி இருக்கிறதுக்கு ஒரு வகை சொல்லி
இதையும் தாண்டி கடைசியா எதை அடையணுமோ அதுக்கும் வழி சொல்லலாம் வேதத்தோட சிறப்பு. சரி, இப்ப திருமுறை கலங்களும் மகாபரிவாரம் அப்படின்னு டாபிக் போட்டுருக்கோம். எதுக்கு இந்த கதையெல்லாம் அப்படின்னா, டாபிக்கோட மெயின் விஷயமே இதான். இந்த திருமுறைங்கிறத என்ன பண்றோம், இந்த வேதம்னு சொன்னே அந்த வேதத்தை நமக்கு புரியுறாப்புல அந்த வேத சாரத்தை, வேதம் சொன்னாங்க விஷயங்களை ஈஸ்வரனை பல மகான்கள் மூலியமா நமக்கு திருப்பி திருப்பி ஞாபகப்படுத்துற காரணம் அப்பப்போ மறந்து போயிடுது. எல்லாம் புரியுறாப்புல இருக்கு, ஆனா அதுக்கு போனா மறந்து போயிடுது. அப்புறம் இன்னொரு விஷயம் கேட்டா சுத்தமா மறந்து போயிடுது. இப்படிதான் இருக்கு இல்லையா? அதனால நமக்கு ஒரு சிந்தனை பண்றதுக்கு, நமக்கு திருப்பி திருப்பி ரெக்கலெக்ட் பண்றதுக்காக பல மகான்களை அனுப்பி வச்சு இந்த வேதம் என்ன வழியை சொல்லி கொடுத்ததோ அதைத்தான் இகம் பரம் அப்படின்னு சொல்றோம். இகம்னா இங்கேயே இருக்கிறது, பரம்னா அதுக்கப்புறம் இங்க இருந்ததுக்கு அப்புறம் அப்படின்னு. இப்படி ரெண்டு இடத்துக்கும் அனுகிற நன்மையை சொல்லித்தர அந்த வேதத்தோட அந்த விஷயங்களை பல மகான்கள் பல லாங்குவேஜ்ல பல காலகட்டங்களில் பல தினசா சொன்ன விஷயமோ ஒண்ணுதான், ஆனால் சொன்ன மெத்தடில் வித்தியாசம், லாங்குவேஜில் வித்தியாசம், காலகட்டத்தில் வித்தியாசம், இப்படிலாம் பல வித்தியாசங்கள் இருந்தாலும் விஷயம் ஒண்ணுதான் அப்படின்னு தெரியும். அப்படி அந்த வேதம் சொன்ன அந்த தாற்பயங்களை தமிழ்நாட்டில் பல மகான்களாக அவதாரம் பண்ணி பல நூற்றாண்டுகளாக அவதாரம் பண்ணி நமக்கு கொடுத்தா, அது சைவ சமயாச்சாரியர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய மகான்கள் அதில் 4 பேர் அப்படின்னு ரொம்ப முக்கியமாக சொல்லணும். ஞான சம்பந்தர், அப்பர், சுந்தரர், மாணிக்கவாசகர் அப்படின்னு 4 பேர் அப்படின்னு சொல்லணும். இவர்களெல்லாம் பல விஷயங்களை சொன்னா, விஷயம் என்னன்னு முன்னாலே சொல்லிட்டேன், வேதம் என்ன சொல்லித்தோ அதே விஷயம்தான். ஆனால் இவர்கள் சொன்ன அந்த விஷயங்களுக்கு பேர் நாம திருமுறை அப்படின்னு சொல்றோம். தட் மீன்ஸ் அப்ப என்ன ஆயிடுதுங்க, வேதம் என்ன சொல்லியிருக்கோ அந்த வேதம் சொன்ன விஷயங்களை இவர்கள் நமக்கு புரிகிற லாங்குவேஜில் சொல்லியிருக்காங்க. அப்படி அவர்கள் பண்ணின அந்த திருமுறைகள்ல சைவ சமயத்துல 12 திருமுறை அப்படின்னு அதை வகுத்து கொடுத்துருக்கான். நாம் முன்னோர்கள் 12 புஸ்தகம், இதுதான் 12 திருமுறை அப்படின்னு பேரு. அந்த 12 திருமுறையும் எனக்கு சொல்லுங்க ஒரே விஷயத்தை தான் சொல்லுது, இந்த வேத தாற்பயத்தை தான் சொல்லுது. வேதம்னா ஏதோ லாங்குவேஜில் இருக்கு, நாம் என்ன சொல்றோம், வேதம் சம்ஸ்கிருதத்தில் இருக்கு அப்படின்னு சொல்றோம். ஆனால் தெய்வத்துக்கு உங்களை தெளிவாக சொல்ற, வேதம் சம்ஸ்கிருதத்தில் இல்லை, அதுதான் வேடிக்கை. அப்போ என்னென்ன, வேத லாங்குவேஜுக்கு சம்ஸ்கிருதம் கிடையாது, அது அந்த லாங்குவேஜ் பேரே வேதம் தான். சமஸ்கிருதம்ங்கிறது ஒரு தனி பாஷை, வேதம்ங்கிறது அது என்ன அப்படிங்க, இனிமே அதுக்கு வச்சிருந்து வியாக்கரணத்தெல்லாம் வச்சிருந்து இதுக்கப்புறம் எழுதினாலா இல்லை. வேதம்ங்கிறது வேத பாஷை, அதுக்கப்புறம் அதுலேருந்து நமக்கு சம்ஸ்கிருதம் ரிலேட்டடா இருக்கு, அவ்வளவுதான். அப்படி ஒரு ஏதோ ஒரு பாஷையில இருந்ததை நமக்கு புரியறாப்ப எல்லாருமே அந்த பாஷையை புரிஞ்சுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு கருணையினால இவர்கள்லாம் நாயன்மார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பல மகான்கள்லாம் நமக்கு பண்ணி வச்சா. அதை அதுக்கப்புறம் பல காலகட்டங்கள்ல இருந்தா அவ பண்ணிட்டு போயிட்டா. அதுக்கப்புறம் அதை எல்லாத்தையும் கம்பைல் பண்ணி சேகரித்து நமக்கு 12 திருமுறைன்னு ஒரு வகுத்து கொடுத்தா. அந்த 12 திருமுறையில முதல் 4 திருமுறை முதல்ல சொன்ன ஞான சம்பந்தர் அப்படிங்கிற மகான்
சொன்ன வார்த்தைகள். அடுத்த 5ஆம் திருமுறை 6ஆம் திருமுறை அப்படிங்கிற 2 திருமுறை அப்பர் சுவாமிகள் அப்படிங்கிற மகான் சொன்ன வார்த்தைகள். 7ஆம் திருமுறை அப்படிங்கிறது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அப்படிங்கிறவர் சொன்ன வார்த்தைகள். 8ஆம் திருமுறை அப்படிங்கிறது மாணிக்க வாசகர் சொன்ன வார்த்தைகள். அதுக்கப்புறம் 9, 10, 11, 12 4 இருக்கு. இந்த முதல் 7 திருமுறை 8 திருமுறை பார்க்கறதுக்கு மாசக்கணக்கா ஆகும். அதனால எவ்வளவு கிறிஸ்பா சுருக்கமா முக்கியமான அதில் ஜீவனா இருக்கிறதோ அந்த விஷயங்களை மட்டும் நாம் இந்த 3 நாள்ல செஞ்சிருக்கிறோம். அந்த திருமுறை செவி சொன்னேன். இதுக்கு பெரியவாளுக்கு என்ன சம்பந்தம்? என்ன சம்பந்தம் அப்படின்னா, இந்த திருமுறைகளை பத்தி என்ன, இதோட பெருமை என்ன, இதுல என்ன விஷயம் இருக்கு, இது ஏன் இருக்கணும், இது நமக்கு அவசியமா தேவையா அப்படிங்கிறதெல்லாம் சொல்றதுக்கு யாரோ தருவாட்டு அதை பெரியவா சொன்னாங்க. அதனால பெரியவா எப்படி சொல்லியிருக்காளோ இந்த திருமுறைகளை பத்தி அதை நாம கொஞ்சம் பார்க்க போறோம். தெய்வ திருமுறையில பல இடங்கள்ல ரொம்ப விரிஞ்சு கிடக்கு. இருந்தாலும் கூடுமான மட்டும் அதை எவ்வளவு சுருக்கி பார்க்க முடியுமோ பார்க்கலாம். 4 பேர் பாடினது சொன்னது அதை பாடினதுன்னு சொல்லுவோம். அந்த பாடல்களுக்கு பேர் முதல் 3 பேர் பாடினது தேவாரம் அப்படின்னு சொல்லுவோம். 4ஆவதா இந்த மாணிக்க வாசகர் பாடினது திருவாச்சகம் அப்படிங்கிறோம். அதுக்கப்புறம் திருக்கோவிலா, திருப்பல்லாண்டு அப்படின்லாம் வரிசையா வருது. இதை மட்டும் எடுத்து போகும். இந்த 4 பேர் பண்ணினது மட்டும், இந்த 4 பேர் மட்டும் தான் இருக்கிறதுலே இந்த 12 திருமுறையிலேயே ரொம்ப வரிசைங்க. முதல் 4 திருமுறை 1, 2, 3, 4ஆம் திருமுறை இருக்குது. இந்த 4 திருமுறையுமே ஞானசம்பந்த பெருமான் பாடின பாடல்கள் தேவாரம். அந்த தேவாரம்ங்கிறது இப்போ என்ன தெரியுது? இந்த தேவாரமாக இருக்கட்டும், திருவாச்சகமாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், இது எல்லாமே வேதம். அதனால தான் தமிழ் வேதம், தமிழ் மறை அப்படின்னு சொல்லுவோம். திராவிட வேதம் அப்படின்னு வேதம். திராவிட மொழியில் இருக்கிறதுனால, தமிழ் மொழியில் இருக்கிறதுனால அது திராவிட வேதம் அப்படின்னு பேரு. அதனால தான் நமது கோவில்களெல்லாம் ஆலயங்கள்ல இன்றும் எப்படி வேத மந்திரத்தை சொல்லி அந்த தேவதா சாநித்தியம் இருக்கணும்னு நாம் பூஜை பண்ணி அபிஷேகம் பண்ணி எல்லாம் பண்றோமோ, அதே மாதிரி இந்த தமிழ் மறையான இந்த தமிழ் வேதமான இந்த தேவாரத்தையும் இந்த 12 திருமுறையும் பாடுறதுங்கிற ஒரு சம்பிரதாயம் இருக்கு. எல்லா கோவிலையும் இந்த 12 திருமுறையில சில பாடல்களையான அந்தந்த காலகட்டங்களில் பாடுறது அப்படின்னு இன்னி வரைக்கும் சம்பிரதாயம் வச்சுருக்காங்க. இந்த சம்பிரதாயம் எப்படி வந்தது, எப்போலேருந்து வந்தது, முன்னால இருந்ததா அப்புறம் வந்ததா அப்படிங்கிற விஷயங்கள் தான் நம்ம முக்கியமாக பார்க்கணும். சோழ ராஜாக்கள்ல ராஜராஜ சோழன் அப்படின்னு ஒரு பிரசித்தமான ராஜா. நம்ம எல்லாருக்கும் ராஜராஜ சோழனை அநேகமா தெரிஞ்சிருக்கும். ஏன் தஞ்சாவூர்ல ஒரு பிரகதீஸ்வரர் ஆலயம், பெரிய ஒரு கோவில், சில்ப அதிசயம், உலக அதிசயங்கள்ல ஒன்னா வைக்கலாம், அதுக்கு மேல வைக்கலாம். அப்படி ஒரு கோவிலை கட்டினவர் இந்த ராஜராஜ சோழன். ஆனால் நாம ஹிஸ்டரி புக்கில் இன்னைக்கு குழந்தைகள் என்ன படிக்கிறது அப்படிங்கிற ராஜராஜ சோழனை பற்றி நாம் படிச்சுன்னா கொஞ்சம் இந்தியா என்ன பண்ணுவாங்க, அவர் எங்கெல்லாமோ வட தேசத்துக்கெல்லாம் போய் எல்லாரையும் ஜெயிச்சுன்னு வந்தார். சோழ தேசத்தை பல இடங்களுக்கு ரொம்ப பவர்ஃபுல் கிங்காக இருந்தார். இன்னும் ரொம்ப முக்கியமாக பண்ணின நிலங்கள்லாம் ஒரு சர்வே நம்பர் இல்லாத இருந்தது. அதுக்கெல்லாம் ஒரு சர்வே நம்பர்லாம் இவர் தான் கொடுத்தார். தெருக்கு பேர் கொடுத்தார். என்னெல்லாமோ குப்பை தொட்டி வச்சார், ரேஷன் கார்டு கொடுத்தார், பால் கார்டு கொடுத்தார். இது மாதிரி ஏதோ விஷயம் ஹிஸ்ட்ரி புக்கில் குழந்தைய என்ன படிக்கிறதுன்னு ராஜராஜ நகர் சோழனை படிச்சுட்டு ரொம்ப அவர் மேலே ஒரு மதிப்பு திருவிழாதுன்னே வச்சுருக்காங்க பாடத்திட்டத்தில். ஏன் சமச்சீர் கல்வி
எதை படிச்சுட்டு நமக்கு அவர்கிட்ட ஒரு நல்ல அபிப்பிராயம் இருப்பார். ஆனால் ராஜராஜ சோழனோட பெருமையை விரிவாக சொல்ல, அவரோட பெருமையே என்ன அப்படிங்க, முதல்ல பெரிய சிவபக்தன். காரணம், இது செக்குலர், இவர் ஒரு ஹிந்து மதத்தை சேர்ந்தவர், ஒரு சிவபக்தர்னு சொல்லியிருப்பாரு ஹிஸ்டரி புக்கில். அதனால இவர் எம்மோரோட வெட்டினர், அத்தை பண்ணார், அத்தை பண்ணார் அப்படின்னு ஊர்கதைகள்லாம் சொல்லியிருக்கு. ஆனால் அவரோட பெருமைக்கே பெருமை என்ன அப்படிங்க, பரம பக்தனாக இருந்தது, ஒரு பெரிய பலசாலியாக இருந்து பெரிய ராஜ்ய சோழ சாம்ராஜ்யத்தை எங்கெல்லாமும் விஸ்தாரம் பண்ணினாருங்கிறது அவரோட வீரதீர பராக்கிரமம், பிசிக்கல் பவர். ஆனால் இது அத்தனைக்கு காரணமாக இருந்தது அவரோட ஆன்ம பலம் என்ன, மென்டல் பவர் என்னங்க, அந்த பக்தி, சிவபக்தி. பரமேஸ்வருக்கு அபரிமிதமான பக்தி. அவருக்கு எவ்வளவு பக்தின்னு காமிக்கிறதுக்கு ஒத்துழைமே நாம உபன்யாசம் பண்ண வேண்டாம், புஸ்தகம் எழுத வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். தஞ்சாவூர் கோவிலை பார்த்தாலே போதும். என்ன ஒரு பரமேஸ்வரன் பிரியம் இருந்தால் இப்படி ஒரு உலகாதேசமா பிரம்மாண்டமா அது வரைக்கும் யாரும் பண்ணாது, இல்ல அதுக்கப்புறம் இனிமே யாராலையும் பண்ண முடியாதுங்கிற அளவுக்கு இப்படி ஒரு கோவிலை கட்டுவார். அப்படின்னா என்ன ஒரு பிரியம் இருந்திருக்கணும், ஈஸ்வரன்ட்ட பக்தி இருந்திருக்கணும் அப்படின்னு தெரியுது. அவரோட பக்திக்கு ஏற்றாமே சுவாமிக்கு பேர் இந்த பிருகத் ஈஸ்வரன் அப்படின்னு, பெருசு, பிருகத்தினாலே பெருசுதான். அப்படி ஒரு பக்தி, சிவபக்தி. அதுக்கு மேல அவருக்கு ஒரு பட்டப்பெயர் தனக்கு தானே அவர் வச்சிருந்த பெயர் என்னன்னு, சிவபாத சேகரன் அப்படின்னு. அப்படின்னா என்ன அர்த்தம், பரமேஸ்வரோட பாதம் தன்னோட தலையில எப்போதும் இருக்குன்னு அர்த்தம். சந்திரசேகரன் அப்படின்னா சந்திரனை தலையில வச்சிருக்கார் அப்படின்னு தான் அர்த்தம். அதை போல சிவபாத சேகரனா சிவனோட பாதத்தை தலையிலேயே வச்சிருக்காருன்னு அர்த்தம், தலையில சூடிட்டு இருக்கார் அப்படின்னா. இதுதான் அவரோட பக்திக்கு இந்த ஒரு பேரே போரும், இந்த ஒரு கோவிலே போரும். அந்த ராஜராஜன் என்ன பண்ணார், இந்த பிரகதீஸ்வரர் கோவிலை கட்டினார், எல்லாம் பண்ணார். அப்போ இந்த தேவாரம் அந்த கும்பாபிஷேக சமயத்துல யாரோ ஒரு ஓதுவார் ஏதோ பாடினா, இதை கேட்டா எப்போதுமே ஒருத்தருக்கு எது இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை கேட்டால் தான் அட்ராக்ட் பண்ணணும். சங்கீதத்தில் ஒருத்தருக்கு ருச்சியே இல்லைன்னா நீங்க என்ன யார் வந்து பாடினா அவருக்கு என்ன, எம்எஸ் சுப்பலட்சுமி வந்து பாடினாலும் என்ன என்னமோ மேடம் என்னமோ கட்டுறாரு அப்படின்னு தான் போவார். இதே ஒரு ருச்சி உள்ளவனா இருந்தா எங்கேயோ ஏதோ காத்து காக்கில் வந்தா கூட என்னோட காரணம் என்னமோ எம்எஸ் பாடுறாங்க இருக்கே. அதே போல யாருக்கு எதுல ருச்சியோ அதுதான் அட்ராக்ட் பண்ணும். அட்ராக்ட் பண்றதோட இல்லை, அதுல நம்மளை அறியாத அப்படியே நம்மளை விழுத்துன்னு போகுது. அதை போலயே இப்படி அரச வருஷனா இந்த தேவாரத்தை கேட்ட ராஜராஜனுக்கு ரொம்ப ஆசையா இருந்தது. உடனே தன்னோட மந்திரி பிரதானிகிட்ட குருகிட்ட கேட்டான், இது இப்படி என்னமோ பரவாயில்லை, இது என்னது அப்படின்னா சொன்னா, இதுக்கு பேசாம தேவாரம். தேவாரமா இன்னும் கொஞ்சம் பாடுவாங்க தெரியாது, ஏதோ அங்க எங்க கிடைச்சது ஒன்று விட்டு பாடுவாங்க. உடனே இவருக்கு ரிசர்ச் ஆரம்பிச்சுட்டு ஆயிட்டு, இன்னைக்கு ஒன்று ரெண்டே நல்லா இருக்கு, இது இன்னும் நிறையா இருந்ததுன்னா இவ்வளவு இருக்கும், அது அத்தனையும் நாம இப்போ கேட்கணும் அப்படின்னு எனக்கு ஆசை வந்தது. ஆசை வந்தா எல்லாம் முயற்சி பண்ணி பார்த்தார், எப்படி கிடைக்கும் எப்படி கிடைக்கும், இது எங்க இருக்கு அப்புறம் 3 பேர் பாடினது அப்படின்லாம் தெரிஞ்சது. சரி, ஓ இப்படிப்பட்ட உத்தமர்கள் பாடியிருக்காங்க. எதுக்காக பாடினா, நமக்கு ஒரு பக்தி வரணும், நமக்கு ஒரு அன்பு வரணும் அப்படிங்கிறதுக்காக பாடியிருக்கார். ஸோ இதை எப்படியான தேடி கண்டுபிடிச்சு இது துளி இருந்ததை முழுக்க நாம அனுபவிக்கணும் அப்படிங்கிற ஆசையில அப்படியே தேடினெல்லாம் போற. தேடின போனா ஒரு ரிசர்ச்சில் கடைசியில் ஆராய்ச்சியில் விஷயம் கிடைச்சி என்னன்னு, இந்த 3 பேரும் தேவாரத்தெல்லாம் பாடி ஓரச்சொல்லி எழுதி என்னன்னா, சிதம்பரத்தில் நடராஜா பக்கத்தில் ஒரு சேஃப் வாக் இருக்கு, அதில் வச்சு பூட்டிட்டு போயிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சது. ராஜராஜனுக்கு இப்போ பெரிய உதவி கிடைச்சாக்க சந்தோஷம்.
நம்ம சோழ தேசத்தில் இருக்க சிதம்பரத்தில் தான். தஞ்சாவூர் சிதம்பரத்துக்கு எவ்வளோ தூரம்? உடனே போய் அந்த ரூம்லேருந்து எல்லாத்தையும் எடுத்து பார்த்துடுறது அப்படின்னு அந்த ஆர்வம். ஏன்னா இது கிடைக்குமா எத்தனை இருக்கு, என்ன இருக்கு, எவ்வளோ இருக்கு ஒன்றும் தெரியல. அப்படி இருக்கிறதே அது இந்த இடத்துல இருக்குன்னு தெரிஞ்சா எவ்வளோ சந்தோஷமா இருக்கும். அதனால அவசரமா வந்திருக்கதானோட எல்லாம் சிதம்பரத்தில் கேட்டா, அங்க இருந்த தீட்சர்கள்லாம் என்னன்னா அவள் தான் அங்கே அதுக்கு மெயினாக பாடி சொன்னா, ஆமாம் வாஸ்தவம் தான், நீ கேள்விப்பட்டது சரிதான், வரலாறு கிடைக்கு தான். 3 பேரும் பாடினாங்க, 3 பேரும் தங்கள் காலத்திலே இந்த ஓர சொல்லிலாம் இங்கே நடராஜாவுக்கு பக்கத்திலேயே வச்சிருக்காங்க, பூட்டியிருக்காங்க. பூட்டி அவா கையால் சீல், அந்த காலத்தில் அந்த பூட்டிட்டு என்னன்னா கோர்ட்டில் அரட்டி சீல் வைக்கிறது அப்படின்னு, அதை யாரும் திறக்கக்கூடாதுன்னு அர்த்தம். சாவி போட்டு பூட்டினதோடு இல்லை மேலே ஒரு துணியை சுற்றி அதில் ஒரு அரக்கு சீலையும் வச்சுருவாங்க. வச்சா அப்போ அதை பிரேக் பண்ணினா கூட அஃபென்ஸு. அப்போ என்னென்ன திருப்பி கோர்ட்லேருந்து ஆர்டர் வாங்கிட்டு வந்து அவளே தான் திறக்கலாம், வேறு யாரும் திறக்கக்கூடாதுன்னு அவ்வளோ ஜாக்கிரதைன்னு அர்த்தம். அப்படி அவளே தங்களோட கைரேகையை அதில் வச்சுருக்காங்க 3 பேர். தட் மீன்ஸ் வேறு யாரும் சாவி போட்டு திறக்கக்கூடாதுங்கிறதான அதோட தாற்பயம். அதனால ஒன்றும் இல்லாத பிச்சுக்கு நாம் வாட்டிக்கு பிரேக் பண்ணலாம், உடைக்கலாம். ஆனால் அது மரியாதை இல்லை, நாகரீகத்தோட பண்ணக்கூடிய காரியம் இல்லை, நேர்மையுள்ளோ பண்ணக்கூடிய காரியம் இல்லை. அதனால அவன் 3 பேரும் வந்து கேட்டானா இதை திறக்கலாமே வெளியே திறக்க முடியாது தான். அது எனக்கு ஆச்சரியம். அது என்ன அது 3 பேரும் போயாச்சு, இப்போ 3 பேரையும் அடிச்சு வந்து இனிமேல் கூட்ட உடச்சி எப்போ எடுக்கிறது நடக்கக்கூடிய ஆள். அதாவது தட் மீன்ஸ் என்னென்ன அது கிடைக்காதுன்னு அர்த்தம். இது இன்னும் துக்கமாக எடுத்து ராஜராஜனுக்கு இது எங்க இருக்கு எது இருக்குன்னு தெரியலன்னாலும் பரவாயில்ல, இப்போ தெரிஞ்சு கொடுத்து அது எங்க இருக்குன்னு தெரிஞ்சு கொடுத்து ரூம் வாசலே வந்து இதை கதவை திறந்தா உள்ள போய் பார்த்தோம்னா ஆனால் திறக்க முடியாத ஒரு இடைஞ்சல். அந்த தாபத்தில் ராஜராஜன் என்ன பண்ணார், எப்படியாவது இதை திறந்துக்காது திறந்துக்காது. அதுக்காக ஒரு தீட்சா படிச்சவர்கள்லாம் சொல்றான். அப்படின்னா நான் ராஜா சொன்னேன், நீ யாரையும் கொடுக்குறது நான் ரெண்டு விட்டு வட அப்படின்னு சொல்றதுக்கு ராஜராஜனுக்கு மனசு வர. அப்படின்னா இதுலேருந்துலாம் தெரியுது அப்படி ஒரு பவர்ஃபுல் பலசாலி சக்கரவர்த்தியாக இருந்தால் கூட எப்படி ஒரு நேர்மையாக பிஹேவ் பண்ணியிருக்க, எவ்வளவு நாகரீகமாக பிஹேவ் பண்ணியிருக்கான்னு தெரியுது. உடனே பார்த்த யோஜனை பண்ண சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு, பகவானே கை கேட்டது வாய் கேட்டல்லப்பா, அந்த கதையா இருக்கு. இதோ கதவு ஒன்று தடுக்கிறது, அந்த பக்கம் தனியே இருக்கு, இந்த பக்கம் நாங்கள் இருக்கிறோம், ஆனால் திறக்க முடியாது. இந்த கூட்டு ஒன்று என்ன பண்ணலன்னு தெரியல. அவளோ ஏதாவது வித்வான் விஷயம் வச்சவாளே சீல் வச்சிருக்கிறதுனால கூட்டினவாளே அவள் வந்து திறக்கணும் தரும். அதனால அவாடியோ இப்போ திருப்பி அழிச்சனுமே இங்கேயோ கைலாசத்தில் இருக்க ஞான சம்பந்தனையும் அப்பறையும் எப்படி கொண்டுறது சுவாமியிட பிரார்த்தனை பண்ணிதான். அப்படி பண்ணுறதே நினைத்து யாதேவி சர்வபூதேஷு புத்தி ரூபேன சம்ஸ்திதா, எந்த பராசக்தியானவள் எல்லா ஜீவராசிகளும் புத்தி ரூபமாக இருக்காளோ அந்த அம்பாளோட கிருபையினால ராஜராஜனுக்கு ஒரு யோஜனை தோணியது. என்ன உடனே ஏனுங்க அதுக்கு ஏற்பாடு பண்ணேன். என்ன பண்ணார், 3 பேருக்கும் விக்கிரகம் இருக்கு இல்லையா, அங்க அவ காலத்துக்கு அப்புறம் அவள அர்ச்சாவதாரம் அப்படின்னு அர்ச்சா ரூபத்தில் விக்கிரகமாக தானே வச்சு பூஜை பண்ணிட்டு இருக்கா. அந்த 3 பேருக்கும் என்ன பண்ண பெரிய கிராண்டா அபிஷேகத்துக்கு ஏற்பாடு பண்ணேன். அபிஷேகத்தில் ஏற்பாடு பண்ணி அலங்காரம் பண்ணி 3 பல்லாக்கில் 3 சுவாமியா, அப்பர் ஒரு பல்லாக்கில், ஞான சம்பந்தர் ஒரு பல்லாக்கில், சுந்தரமூர்த்தி சுவாமி ஒரு பல்லாக்கில் வச்ச மேலதாளத்தோடு ஊர்வலமாக அழிச்சுன்னு வந்து இந்த சபைக்கு முன்னால வந்து நின்று அந்த தீட்சை சொன்னார். அந்த வச்ச 3 பேரும் வந்தால் திறப்பேன்னு எழுதி 3 பேரும் வந்துட்டா திறந்து. இவனுக்கு ஷாக்காக இருக்கு. 3 பேரும் எப்போ போயாச்சு கைலாசத்துக்கு, இப்போ எங்கேயும் வருவா, போனா எங்கேயும் திரும்பி வருவா, அது எப்படி வரப்படி இங்கே வந்திருக்கா பாருங்க சுவாமி. தரையை திறந்தா 3 சிலையா இருக்கு.
தீட்சிதாரம் வந்தார். இது நல்ல விளையாட்டா இருக்கு. விகிதத்தை கொண்டு வந்துட்டு 3 பேர் வந்துட்டான்னு சொன்னா நம்பிடுவோமா? அவ்வளவு நாங்க ஏமாந்து வச்சு நினைக்கிறியா? அதெல்லாம் இல்லை, இது வெறும் சிலை தான், அவா வரல, அதனால நாங்க திறக்க முடியாது. உடனே ராஜராஜன் கேட்டா, அதுவும் அங்க இருக்காரு அவரையா இருக்காரு நடராஜா, அவருக்கு ஏன் தானே 6 கால சாட்சாத் சுவாமி அவர் நேரம் இருக்கிறாரு, சிலையா இருக்கிறாரு. அவர் எப்படி நேரம் எடுக்க முடியும்? சிலையா தான் இருக்கிறார் அப்படின்னு. ஏன் அவர் மட்டும் சிலையா இருந்தா ஒத்துக்கள், இவள்லாம் சிலையா இருந்தா ஒத்துக்க மாட்டேன் முடிச்சா. ஏன்னா அது நீங்க தான் மந்திரம் சொல்லி பிராண பிரதிஷ்டை பண்ணி கேடு, நித்தியம் பூஜை பண்றேன், நைவேத்தியம் பண்றேன், எல்லாம் பண்றேன் அப்படின்னா நேரம் இல்லைன்னு அர்த்தம் மாத்திரம் தான் பண்றீடா நீங்க. अस्माभरिद्रामिभा स्मुखं महागणपतिं ध्यायामि आवाहयामि அப்படின்னு போட்டாச்சுன்னா அதுக்கப்புறம் மஞ்சப்பொடி இல்லை பிள்ளையா. அதோட யதாஸ்தானம் பிரதிஷ்டாபயாமின்னா அதுக்கப்புறம் நீங்க அதை தேய்ச்சி கொடுக்கலாம், காலத்து வச்சுக்கலாம், தேவைப்படலாம். அப்போ மந்திரபூர்வம் ஆவாகனம் பண்ணியாச்சு, பிரதிஷ்டை பண்ணியாச்சுன்னா அது அந்த மூர்த்தி தான் அப்படிங்கிறது சாஸ்திரம். மந்திராதீனம் தெய்வதம் அப்படின்னு சொல்லி, மந்திரத்துக்கு கட்டுப்பட்டது தெய்வதைகள் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதனால இதுவும் வெறும் சிலை இல்லைப்பா. எப்படி இந்த நடராஜா சிலையா இருந்தா மூர்த்தியா இருந்தா அதற்கு மதிப்போ அதே தான் நடக்கும். இதை கேட்ட தீட்சிதர்களுக்குலாம் ராஜாவோட பாவம் அப்படியே உருக்கி என்ன அசைத்தனம் பண்ணிட்டு வந்தாங்க. அவரோட பாவம் நேரம் 3 பேரும் வந்துட்டு தான் நினைக்கிறேன். உடனே என்னன்னா இந்த ராஜாவோட ஆர்வத்தை புரிஞ்சுட்டா எல்லாருமே என்னன்னா அவசியம் தக்க வேண்டியதான். எப்போ இவ்வளவு சொல்லியாச்சும் இது வரலன்னு ஒத்துட்டாக்க அப்புறம் கோவில ஒரு சிலையும் சுவாமி இல்லைன்னு ஆயிடும், நாஸ்திகனே தேவையில்லை. ஸோ அதனால இதை மறுக்கவும் முடியாத ஒரு பணியில தொடர்தான் ராஜா ஆர்வமா விட்டு போனா என்ன இருக்கு அப்படியே ஓரச்சுவடினா குமிச்சு வச்சிருக்கு, நேரம் அப்படியே கரையான் விட்டு மூடிருக்கு. எத்தனையோ கால வருஷங்களுக்கு முன்னால் வச்சது, அந்த ரூமை திறக்க கூட இல்லை, கரையான் புத்தா இருந்தது. கரையான் புத்த பார்த்தோம்னா ராஜாவுக்கு இன்னும் துக்கம். இது இப்படி ஒரு சோதனையா? ஏதோ ஒரு கும்பாபிஷேகத்தில் ஒரு தேவாரத்தை கேட்க போக, அது நம்மளை பொறுக்கிறதுக்கு போக, சரி இதை நிறையா முழுக்க கேட்கணும்னு ஆசைப்பட்டாக்க எங்கே இருக்குன்னு தெரியாத வச்சு, அப்புறம் இது தெரிஞ்ச இருக்கிற இடத்தை தெரிஞ்சுக்கிட்டு இங்கே வந்தால் இங்கே பூட்டி கிடந்து பூட்ட உடைக்கிறது எப்படின்னு தெரியாதது. அதுக்கப்புறம் என்னெல்லாமோ சமாதானப்படுத்தி தொடர்ந்து எல்லாத்தையும் பார்த்தா கடைசியில் இப்படி கரையாக வச்சிருக்கேன். ரொம்ப துக்கப்பட்டு சரி இதை நான் தேருமா தேராதான் முழுக்க போயிடுமா அப்படின்னு எல்லாத்தையும் கிளீன் பண்ணி பார்த்தா மலை மாதிரி குமிஞ்சிருந்ததுல இத்தனோண்டு மட்டும் கரையா அறிபடாத மிஞ்சி, மீதி எல்லாம் கரையா சாப்பிடுது. இதுதான் ராஜராஜனுக்கு ரொம்ப துக்கமா இருந்தது. அது கிடைக்கவே இல்லை, எங்க இருக்குன்னே தெரியலன்னா கூட பரவாயில்ல, கொஞ்ச நாள் மனசு சமாதானம் ஆகிடும். இப்படி கைக்கு எட்டினது இப்படி ஆகிடுது. ஏதோ ஜனங்கள் நாம பாட்டுக்கு ஏதோ உள்ள வச்சு போட்டினா அப்படின்னா அது உலகத்துக்கு உபயோகப்படணும்னு நாமளாக எடுத்துக்கூடாது. அது என்னமோ நம்மளாலே தப்பாக புரிஞ்சுட்டு அதை போட்டது போக இப்படி வருஷக்கணக்கான கரையா சாப்பிட்டுட்டே இருக்கணும். துக்கப்பட்ட அந்த மீந்ததையான ஏதோ தேறினா வரைக்கும் தேரணும் அப்படின்னு எடுத்தார். எடுத்துட்டு வெளியில வந்து நடராஜாட்ட அழுத, நீ ஒன்றும் காமிக்காதே இருந்ததுன்னா கூட பரவாயில்ல, இப்படி ஆசை காமிச்சு மோசம் பண்ணினால இப்படி ஒரு பொக்கிஷம் கைக்கு கொடுத்து அது ஒட்டாத பண்ணிட்டே எப்படி உருகி பாடியிருப்பாங்க. அது முழுக்க கிடைக்காது, இத்தனோடு தான் கிடைக்க முடியாது. முக்காவாசி எடுத்தேன், காவாசி தானே கிடைச்சது. அப்ப அசரீதியா சுவாமி சொன்னார், ஏப்பா காவாசி கிடைச்சிருக்கும் சந்தோஷப்பட மாட்டேங்கிற, முக்காவாசி பேடுதேன்னு பார்த்துக்கிறாங்க. ஒண்ணுமே இல்லாதது காவாசியான கிடைச்சதேன்னு சந்தோஷப்பட்டீங்கன்னா மனுஷாவோட என்ன பண்ணுவாங்க, நான் வேலை கிடைக்குமா வேலை கிடைக்குமா வேலை கிடைக்குமான்னு கேட்போம். ஏதோ வேலை கிடைச்சிருக்கு அப்படின்னா
சந்தோஷப்படாதோ கிடையாது. இன்னும் ஏதோ கூட பார்த்துக்கலாம், என்ன பண்ணுறது, அவசரமாக நமக்கு ஏதோ இருக்கு. நமக்கு பிரார்த்தனை தான் சார், என்னோட தான் படித்தாங்க காலேஜில். இப்படி நமக்கு கிடைச்சதை வச்சு சந்தோஷம் வராது, கிடைக்காத வச்சு துக்கம் தான் வரும். இது என்ன பிரார்த்த பாருங்க, இதான் கிடைக்கிறதுனா படியேசி மாயா. அது என்ன பண்ணிடுவோங்க, நீங்க எந்த விதத்திலையும் சந்தோஷத்தை அனுபவிக்க விடாம தடுக்கிறது தான் அதோட வேலை. இப்ப கிடைச்ச 25 ரூபாய் வச்சு சந்தோஷமா படுத்தாதோ அது படப்படாது, 75 ரூபாய் கிடைக்கலையே துக்கப்படணும். அதனால என்ன ஆயிடுச்சுன்னா 25 ரூபாயும் வச்சு துக்கம். அப்படி இவன் பண்ணினானா சுவாமி சொன்ன 25% கிடைச்சதேன்னு அவனுக்கு சந்தோஷம் வரல பாரு, 75% போயிடுதேன்னு தானே வருது. இதான் உலகத்தோட மனுஷாலோட குணம். அது என்ன பண்ணும், இருக்கிறத வச்சு திருப்திப்படாது, இல்லாத வச்சுட்டே துக்கப்படும். பிராக்டிக்கலா பார்க்கணும். உலகத்துல இத்தனை விவகாரத்துக்கு காரணம் அதானே. இன்னைக்கு கிடைச்சது சந்தோஷமா இருக்கு யாராலும் பார்க்கறோமோ இல்லை. ஏன்னா அதுதான் திருப்பி சொல்றது. என்ன பண்ணுறது, ஒன்னா மனுஷ புத்தி நேத்திக்கு அது கிடைச்சது இது கிடைச்சது அது இன்னைக்கு கிடைக்கலன்னு கம்பேர் பண்ணிட்டு வருத்தப்படுறது. இல்லையா என்னோட துக்கம், இல்லையா அடுத்தது என்னென்ன, நாளைக்கு இதே மாதிரி கிடைக்குமோ, இதுவும் கிடைக்கலன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு பயம். ஒன்னா ஃபியூச்சரை நினைச்சு பயம், இல்லையா பாஸ்டை நினைச்சு துக்கம். இப்படி ரெண்டுத்தையும் இருக்கவே இப்போ ப்ரெசண்டா சந்தோஷத்தை அதை விட்டுடுறது போட்டேன். இது மனுஷனோட சுபாவம். அதைத்தான் சாஸ்திரங்கள் என்ன சொல்லுது, எதுக்கு போனது போயிடுது, ஃபியூச்சர்ல உங்க கையில இல்லை, நடந்தது நடந்துதான் போச்சு. அதனால இப்போ ஒன்னால ஒன்றும் அதை திருப்பி எடுத்துட்டு வந்து கண்ட்ரோல்ல உங்க கண்ட்ரோல் இல்லை. இனிமே நாளைக்கு நடக்க போதும் உங்க கண்ட்ரோல்ல இல்லை. ஏன்னா நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு உனக்கு தெரியாது. அது நீ பிளான் பண்ண முடியாது, கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ இதுவும் உங்க கையில இல்லை, அதுவும் உங்க கையில இல்லை. இப்போ நடக்கிறது உங்க கையில தானே இருக்கு. அதை என்ஜாய் பண்ணி அதை விட்டுட்டு அதை நினைச்சிட்டு துக்கம் பண்ற, இதை நினைச்சிட்டு பயப்படுற, இது ரெண்டும் வேண்டாம். இப்ப பாரு, அதான் என்ன கவனிங்கிறது. ஆனா நம்மளால அதைத்தான் பண்ண விடாத மாயை நம்மள விவகாரம் பண்ணது. இது அசரி சுவாமி சொன்ன. அதனால போயிடுன்னு துக்கப்படாது. இது 25% கிடைச்சிருக்குன்னு கொண்டாடு, சந்தோஷம். இதுல என்ன இருக்கு பாரு, இதை முதல்ல அனுபவி பூர்ணமா அப்படின்னா சொன்னாலாம். அதுக்கப்புறம் சொன்ன, அப்பா நீ ரொம்ப பேராசைப்பட, எல்லாருக்கும் ஆசைதான், பேராசைதான். அப்படியே உலகத்துல இருக்க அத்தனை நமக்கே வந்துட்டா தேவை. ஆனா எங்கேயாவது முடியும் போது பிராக்டிக்கலா முடியாது. அதனால பேராசைப்படாது. இது கிடைச்சிருக்குன்னா அது என்னோட அனுகிரகம்னு வச்சுக்கோ. என் கிருப்பை இல்லாத அவனுக்கு இந்த 20% கரையாடி பண்ணியிருந்தா என்னோட கேட்டு போற நீ இன்னொரு 1000 வருஷம் கழிச்சு நீ ராஜராஜன் பிறந்தான்னா, இல்லை இந்த ராஜராஜனுக்கு இது கவனமே தோணாத இருந்ததுன்னா எப்படியோ ஆயிருக்கலாம். அப்படிலாம் ஆக இத்தனை தூரம் நடந்திருக்கிறது என்னோட பிளான்னு வச்சுக்கோ. சங்கல்பம் அனுகிரகம். அதனால இந்த 25% எப்படி ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணுறது, யூஸ் பண்ணுறதுன்னு முதல்ல அதுக்கு பண்ணு. அதை பண்ணி பாரு, அப்போ தெரியும். ஐயோ இதுக்கே நமக்கு ஒரு ஐஸ் போகாது, அத்தனை இருக்கு பாரு. நீ இருக்கிறதோ கரிகாலம். கரிகாலத்துல என்னென்ன இந்த 25% பூர்ணமா அனுபவிக்கிறதுக்கு ஜனங்களுக்கு டைம் இருக்காது. இதை சொல்றதே பெரியவா சொல்றா, ஒரு வார்த்தை போடுறா, நடுப்பு அவரோட பஞ்சு இருக்கும். என்னென்ன அப்ப நடராஜாசன் தான். இப்போ நீ இருக்கிறதோ கரிகாலத்துல, அந்த கரிகாலத்துல இந்த 25% தேவாரத்தை முழுக்க படிச்சு படிக்கிறதுக்கே ஜனங்களுக்கு டைம் இருக்க போறது இல்லை. ஏன்னா அவளுக்கு நிறைய டிவி சீரியல், கிரிக்கெட் மேட்ச், பேப்பர்லாம் இருக்கான். அதுக்கு டைம் போக தேவார பாராயணத்துக்கு யாருக்கு டைம் இருக்க போகுது. ஸோ அதனால மற்ற விவகாரம்லாம் வரப்போகுது. அவளுக்கு அதுக்கே டைம் போடலன்னு போறா. வேர்ல்டு மேட்ச் அப்படின்னா யாரோ மோதிக்கிறார். ஆத்துல 4 தலைமுறையும் உட்காந்து பார்க்கறது. கொள்ளு தாத்தா, தாத்தா, அப்பா, பேரன்.
ராத்திரி விடிய விடிய உட்காந்து அப்படியே பார்த்துட்டு இருக்கார். இதுக்கு முடியாது. ஆனால் சிவராத்திரி அன்னைக்கு எல்லா தேவாரத்தையும் உட்காந்து விடிய விடிய பாராயணம் பண்ணுவோம் அப்படின்னா 4 தடவையும் ஒன்றா சேருவோம். தாத்தா உட்காந்து அப்படின்னு பேரம் போயிட்டாங்க. இல்லை பேரம் தான் சத்சங்கத்துக்கு வேணால் இது கூட இந்த வயசுலேயே இப்படிலாம் அலையாது அப்படின்னு தாத்தா அவர் ஷார்ட்ஸை போட்டு உட்காந்துருக்காரு. ஏதோ இருக்க போகுது. அப்போ முடியாது. விடிய விடிய உட்காந்து பார்க்கணும்னாலும் மேட்ச் பார்க்கணும்னா கை சரியா இருக்கு, கால் சரியா இருக்கு, எல்லாம் பண்ணுது. ஆனால் 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் சத்சங்கம்னா மட்டும் 3/4 மணி ஆயிடுதுனாலே என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நில விட மாட்டேங்குது உடம்பு. காலை தூக்கி அப்படி போடுறோம், கையை தூக்கி இப்படி போடுறோம், ஏன்னா தேவை போல இருக்கு, விட மாட்டேங்குது. அப்படி விடணும், அப்படி ஏசி அதுதான் வாங்கி விடுறது. என்னென்னலாம் பண்ணலாமோ நம்ம கைவரிசையை காமிச்சுட்டே இருக்கும். இதெல்லாம் பெரியவாளோட கமெண்ட். அதனால இந்த கலியில அதுக்கெல்லாம் ஊர் விவகாரத்துக்கு தான் வழக்கு தயாரிக்க போகுது. இங்கே தேவாரத்துக்கு 12 திருமுறையை படிக்கிறதுக்கு வழக்கு தயாரிக்க போகிறது இல்லை. அதனால இந்த தலைமுறைக்கு இந்த காலகட்டத்துக்கு இதுவே ஜாஸ்தி, இதுவே மழை. வீட்டில் ஏதோ 4 பேர் இருக்காங்கன்னாக்க ஏதோ அப்படி சாதம் தான் படிப்பா. 4 பேர் இருக்கிற வீட்டுக்கு இருக்கிற ஒரு படி 2 பேரையும் கவலை வச்சு அடம் சத்த வழிபாடு மாட்டாங்க. அது 400 பேர் இருந்தாங்கன்னா அதை வைக்கலாம். இருக்கிற ஆளுக்கு எல்லாரும் தானே நாம காரியம் பண்றோம். அது போல இவாளுக்கு இதுக்கு டைம் இருக்க போறதுல, இதுக்கு வரத்துக்கே ருச்சி இருக்க போறதுல, இனிமே அத்தனை பேருமே வச்சுட்டு தேவாரத்தை வச்சுன்னு என்ன பண்ண போறாங்க? மிஞ்சி மிஞ்சி போனா CD போட்டு லைப்ரரியில் வச்சிருக்கா. அவ்வளவுதான். நாங்கள் வீட்டில் வச்சிருக்கேன், எல்லா புஸ்தகம் இருக்கு சார் எனக்கு. ஒரு நாளைக்கான அதை விஜயலட்சுமிக்கான எடுத்து 2 வரி வச்சிருக்கோமா மாட்டோம். இப்படி எல்லாத்தையும் வாங்கி வாங்கி வைக்கிறதுக்கு தான் இருக்க போகுது. ஒன்னையும் விரிவா சொல்ல பிரிண்டிங் வந்தாலும் வந்து நமது தேசத்துல என்ன இப்படி கலைகள்லாம் வளர்ந்ததுன்னு எல்லாம் வாயால சொல்றது, காதால கேட்கறது, மைண்ட்ல வச்சுக்கிறது, இப்படியே தான் வளர்ந்துருக்கு. ஆனா அதுக்கப்புறம் எப்போ பிரிண்டிங் வந்ததோ இல்லையோ எல்லாத்தையும் புஸ்தகம் போட்டு சமாதி தான். புஸ்தகம் பீரோன்னு சொல்லக்கூடாது, சமாதி. பட் எல்லாம் சார் லைப்ரரி, இன்டர்நேஷனல் லைப்ரரி, யாருக்கு லாபம்? ஆனால் முன்னோர்கள எப்படி இருந்தாங்க? ஒவ்வொருத்தருமே இன்டர்நேஷனல் லைப்ரரியா இருந்தாங்க. அப்படி ஆயிடப்போகுது. மிஞ்சி போனா தேவாரத்தோட பெருமை தெரிஞ்சா என்ன பண்ண போறோம்? புஸ்தகமா வாங்கி வச்சுக்க போறோம். இல்லையே CD வாங்கி உள்ள வச்சிருக்கோம், அவ்வளவுதான். அதை கூட தினம் ஒரு தரம் ஆக்கி போடுவோமா தெரியாது. இப்படி ஆயிடப்படுது. அதனால துக்கப்படாத. எதுக்கு என்ன பண்ணணும் எனக்கு தான் தெரியும். அதனால அளந்துதான் வச்சிருக்கேன். அதனால இதை எடுத்து போய் ஆக வேண்டிய காரியத்தை பாருங்க. இப்படி பகவான் சொன்னதுக்கப்புறம் ராஜாவோட குறை போச்சு, பெரிய பொருஷன் வச்சுன்னு வந்து தங்கிட்ட இருந்த அரசவையை வச்சுட்டு, புலவர்கள்லாம் வச்சுட்டு, மகான்கள்லாம் வச்சுட்டு, அதெல்லாம் எல்லாத்தையும் பிரித்து எடுத்து வகைப்படுத்தி இந்த தேவாரங்கள் எல்லாம் உலகத்துக்கு கொண்டு வந்தவன் ராஜராஜ சோழன். அதுதான் அவனோட பெருமை. அந்த சிவபக்தியோட உச்சம். இந்த திருமறை அப்படின்னா அது வரத்துக்கு அந்த திருமுறையை நினைக்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னால நன்றியோட நினைச்சுக்க வேண்டியது அந்த ராஜாவை நினைச்சுக்கணும். அவரோட பக்தி, அவரோட உழைப்பு. நாமெல்லாம் இன்னைக்கு திராவிட வேதத்தை கேட்டு ஆனந்தப்படுறாங்க. கோவிலுக்கு கோவில் முடங்குறாங்க. அதுக்கப்புறம் ராஜராஜன்னா என்ன பண்ணினா, இனிமேல் கோவில்ல பூஜா காலங்கள்ல இதை கட்டாயம் பாராயணம் பண்ணணும். இத்தனை கஷ்டப்பட்டு எடுத்தத அவங்க சரஸ்வதி மகானை கொண்டு வச்சாக்க ஒருத்தரும் பிரயோஜனம் இல்லை. அதனால என்ன கம்பல்சரியா பண்ணணும். அதுக்காக என்ன பண்ணாங்க, தன்னோட சோழ தேசத்தில் உள்ள தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை கோவில்லையும் இதுக்குன்னு ஒரு குரூப் வச்சார். எப்படி வேதம் இருக்கணுங்கிறதுக்கு ஒரு பிராமணன் வைதிகான ஒரு குரூப் இருக்கோ, அதை போல இந்த தமிழ்மறை இருக்கிறதுக்குன்னு ஒரு குரூப் இருக்கணுங்கிறதுக்காக ஓதுவாமூர்த்திகள் அப்படின்னு வச்சார். ஓதுறதுனாலே வேதத்துக்கு பேர் தான். அதனாலதான் நம்ம என்னென்ன இவா வைதீகத்தை வேதத்தை ஓதுறா, அவர் தமிழ்மறையை
ஓதுவார் அப்படின்னு ஒரு மட்டம் அப்படின்னு அவளுக்கு இவளை பார்த்தா மட்டமா இருக்கும். ஆனா ரெண்டும் ஒரே வேலை தான் பண்றான். எப்போ வேதம் பகவானோட சுவாசம் அப்படின்னா இந்த திருமறை எல்லாம் மட்டும் என்ன யாரோ எழுதினதான் என்ன, அதுவும் பகவானோட அனுகிரகத்தினால வந்ததுதான். ஞானசம்பந்த பெருமாள் இளம்பயம் கோட்டூர் அப்படின்னு ஒரு இடம், இங்கே தக்கோலத்துக்கு பக்கத்துல ஒரு க்ஷேத்திரம். அந்த ஊர் பதிகம் அந்த தேவாரங்கரஸ்வரன் என்னுள் இருந்து என்னை தன்னாக்கி எனதுரையே தனதுரையார் அப்படின்னு இது தெளிவா ரொம்ப ரசிக்கிறார். அவரே சொல்ற என்னென்ன இது எதுவும் நான் ஞானசம்பந்தம் எழுதினான்னு நினைச்சுக்காதீங்க. அவர் என்ன பண்ணார், அவரை அவளுக்குள்ள உட்கார்ந்து இருக்கான், உட்கார்ந்து பாட வைக்கிறான், தன்னை தானே பாட வச்சுக்கிறான். அவ்வளவுதான். எனதுரையே தனதுரையார். நான் வார்த்தை வேணா நான் என் வாயிலேருந்து வந்திருக்கலாமே எழுதி என்னோட வார்த்தை இல்லை, அவனோட வார்த்தை என் வாயிலேருந்து வந்திருக்கு. அதனால எனது உரையே தனதுரையா பண்ணினவனே அப்படின்னு அந்த பதிகம் முழுக்க இளமை போட்டு பாடுற. இதை பெரிய அதாவது ஓதுவார்கள்லாம் வந்து பாடினாரு. அப்போ பெரிய அவளுக்கு சொல்றா, இது எப்படி ஒரு ரெஃபரன்ஸ் கொடுக்குறாரு பத்தியோ ஞானசம்பந்தர் ஏதோ நான் உட்காந்து எழுதினேன் எனக்கு படிச்சிருக்கேன். ஏன்னா பல இடத்துல சொல்றேன் நாமரை ஞானசம்பந்தன் ஞாமரை ஞானசம்பந்தன் அப்படின்னு இந்த சதுர்வேதத்திலே மகாபண்டிதனாகும் அப்படின்லாம் சொல்லிக்கிறவர். இதை எழுதுறது மட்டும் தான் அப்படின்றதான் சொல்லலையா. இந்த தேவாரம் மட்டும் என்ன பரமேஸ்வரனே எனக்குள்ள இருந்து பண்ணினான். இதே மாதிரியே நம்மாழ்வார் திருவாய்மொழியிலே சொல்ற என்னை தன்னாக்கி எனதுரையே தன்னை உரையாற்றி. அவன் என்னையே தன்னாக்கிட்டான் அப்படின்னாலே நான் சொல்றதுல அவன் சொல்றதுதான் அப்படிங்கிற அவர் இதை பெரியவா அவளுக்கு சொல்றியா. இங்க தேவாரத்துல சைவத்துல ஞானசம்பந்தரும் எனதுரையே தனதுரையான்னு சொல்றாரு. இதையே அப்படியே சொல்றாப்புல திருப்பி சொல்றாப்புல நம்மாழ்வாரும் வைஷ்ணவத்துல திருவாய்மொழியில எனதுரையே தனதுரையா என்னை தன்னாக்கி எனதுரையே தனதுரையா அப்படின்னு சொல்றாரு. இதுலேருந்தே தெரியாது தேவாரமாக இருக்கட்டும், திருமுறையா இருக்கட்டும், திவ்ய பிரபந்தமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் யாரோ சோ பண்ணினாலும் அவா பண்ணினதுங்கிறது மட்டும் இல்லை, நமக்கு வேணா அவா மூலியமா வெளியில வந்திருக்கிறாங்க வழி. இது ஈஸ்வரனோட வாக்கு அப்படின்னு சொல்ல தெரியாது. வேதத்தை தானே சொல்லணும். இந்த மந்திரத்துக்கு அனுஷ்டு இந்த ரிஷி விஸ்வாமித்திர ரிஷி அனுஷ்டுச்சந்திரன் அப்படின்னு அந்த ரிஷி பேரை சொல்லிக்கிறோம். ஆனா அந்த ரிஷியா பண்ணினா கம்போஸ் பண்ணா இல்லை, ரிவீல் பண்ணினா அவ்வளவுதான். அவ மூலியமா நமக்கு தெரிஞ்சது. அதை போல இந்த தேவாரங்கிறதோ திவ்ய பிரபந்தமும் திருப்புகழோ எதுவாக இருந்தாலும் ஒவ்வொரு பர்சனாலிட்டி ஆவணம் அதை பண்ணினதுமே ஆழ்வார்கள் பண்ணினா நாயன்மார் பண்ணினா அப்படின்னு அவன் சொல்ல வேண்டிய அது அவனோட சொந்த சக்தி இல்லை. இனிமேல் நல்லா பண்ணணும் அப்படிங்கிறத உட்காந்து எழுதினது இல்லை. அது பகவத் அனுகிரகம் அவ வாக்கு மூலியமா வெளியில வந்தது. அதனாலதான் இன்னைக்கும் அதுக்கு இது சக்தி இருக்கிறதுக்காக. அதனால ராஜா என்ன அப்படின்னா எல்லா கோவிலையும் கம்பல்சரியா இதை ஓதணும் அப்படிங்கிறதுக்காக ஓதுவா அப்படின்னு ஒரு தனி ஜாதி, அதுக்கு ஒரு தனி செட் ஆஃப் பீப்புளையே வச்சு அவார்டுக்கெல்லாம் வீடு வாசல் பல மானியங்கள்லாம் கொடுத்து அப்படிலாம் பண்ணிட்டு திருவாமாத்தூர் அப்படின்னு விழுப்புரத்துக்கு பக்கத்துல இருக்கு. அதுக்கு சமஸ்கிருதத்துல கோமாத்துபுரி அப்படின்னு பேரு. அதாவது பசுமாட்டுக்கெல்லாம் தாய் வீடுன்னு அர்த்தம். அந்த ஊர் ஸ்தல புராணம் சொல்லுது பசுமாட்டுக்கெல்லாம் பூர்வத்தில் கொம்பு கிடையாதான். கொம்பு இல்லாததுனால அதுகளுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் இல்லை. யாரும் அடிக்க வந்தா போய் வந்தாக்க இப்போ என்ன கொம்ப காமிக்கிறாங்கிற போலியோ ஏன் ப்ரொடெக்ஷனுக்கு அப்படி தூக்கிட்டு வந்தாங்க. இது இப்படின்னு காமிச்சுன்னா அவன் கொம்ப பார்த்தோன்னா பயந்து உள்ளிட போகிறது. அது ப்ரொடெக்ஷன் இருக்கு. அப்படி இல்லாத இருக்குதான். அதனால பசுமாட்டெல்லாம் போய் பர்மிஷனுக்கு எழுதுதான் எங்களை சேஃப்டி பண்ணின, எங்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் இல்லை, எங்களை காப்பாற்றிக்கிறதுக்கு எதாவது பண்ணணும் அப்படின்னு யாகம் பண்ணி பரமேஸ்வரனை ஏத்தாப்புல வரவழைச்சு பிரார்த்தனை பண்ணிட்டான். அதனால சுவாமி என்ன பண்ணாங்க, அப்படியா சரி இனிமே உங்களுக்கு தான் கொம்பு மடக்கி கிடவுது, எவனாலும் கிட்ட வந்தானா ஒரு நாள் போட்டு வரும். அதனால கோமாத்திருபுரம்னு பேர், கோமாத்திருபுரின்னு பேர். அது திரு ஆனாலே தமிழ்ல கோதான பசு. அந்த ஊர்ல என்ன அப்படின்னா கல்வெட்டுல தெரியவாசலாம் இந்த
கல்வெட்டுல இருக்கு. திருவாமத்தூர்ல 12 குருடா கண் தெரியாதா இவாளெல்லாம் தேவாரம் படிக்கிறதுக்கு அங்க நியமனம் பண்ணியிருக்கான் ராஜராஜனோட கல்வெட்டு. பெரிய சொல்ல இப்பதான் நலிந்தவர்களுக்கு ஹேண்டிகேப் கோட்டா ஸ்பெஷலைசேஷன் தான் நாம என்ன சட்டம்லாம் புதுசா கொண்டு வரலாம் நினைச்சுட்டு இருக்கோம். ஒண்ணும் இல்லை. நம்ம ராஜாக்கள்லாம் பண்ணினது நம்ம சாஸ்திரத்துல இருக்கிறது தான் திருப்பி திருப்பி வேற பேர்ல வேணா சொல்லலாம், இவா பேரை வாங்கிட்டு போகலாம், அவ்வளவுதான். ஐயா அதுதான் அப்பா கிட்ட ஏதோ சொல்லிக்கிறாங்க வெளிய எல்லாத்துக்கும் எல்லாம் முன்னாள் இருந்த திட்டம் தான். ராஜராஜன் என்ன பண்ணாங்க, இந்த பேரை குரூப் ஆஃப் 12 பேரும் பிளைண்ட் அவார்டுக்கு இந்த திருவாமாத்தூர்ல இடம் கொடுத்து மானியம் கொடுத்து இவரோட வேலை என்னென்ன அந்தந்த காலத்துல இருந்து இங்க தேவாரம் சொல்லணும் சுவாமிக்கு அப்படின்னு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. பெரியவா சொல்ற எப்படி பண்ணியிருக்காங்க ராஜாவோட கருணை. இந்த நலிந்தோர்களுக்கும் ஆதரவு கொடுக்கணும், ஹேண்டிகேப்புக்கும் ஒரு உபகாரம் பண்ணணும்னு என்ன பண்ணியிருக்கான், சொல்லி கொடுத்துருக்கான். இது மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்கான். சரி இந்த 12 பேர் இருந்தாலும் எப்படி போய் வாழவோ கண்ணு தெரியாது. அந்த காலத்துல கோவில்ல போய் எப்படி வாழோ ஓத முடியுங்க. அதுக்கு என்ன அசிஸ்டன்ட் அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. இவாளை கோவிலுக்கு அழிச்சுட்டு போயிட்டு பாடிட்டு வீட்டில் கொண்டு விடணும், இவாளை பார்த்துக்கிறதுக்கு. அவருக்கு ஸ்பெஷல் அலவன்ஸ் எல்லாம் உண்டு, அவருக்கு வீடு நிலம் எல்லாம். இது அத்தனையும் கல்வெட்டுல இருக்கு, கதையை அழிச்சது இல்லை, கல்வெட்டு சாசனத்துல சிலாசாசனத்துல இருக்கு. இதை எடுத்து விரிவா சொல்றாங்க. ஆச்சரியமா இருக்கு, இப்படிலாம் ஒரு சிஸ்டம் கூட வச்சுட்டு இருக்கா அப்படின்னு தோன்றது. அப்ப என்ன பண்ணாங்க, ஏதோ கண்ணு போச்சா நமக்கு இனிமே லைஃப்ல ஒன்றே இல்லை, வெப்பனை போச்சு, நம்ம வாழ்க்கையே போச்சுன்னு இல்லாத அந்த கண்ணு தெரியாத வாழ்க்கை என்ன பெரிய பாக்கியமா இருக்குங்க. அப்படியே தேவாரத்தை ஒதுங்கி சொல்றாப்புல அவளை ட்ரெயின் பண்ணி அவளும் ஒரு வராகத்துல சொசைட்டியில உபயோகமா இருக்க முடியும் அப்படிங்கிறது ராஜராஜன் பண்ணி காமிச்சிருக்கான். நமது சோழ ராஜாக்கள் பண்ணி காமிச்சிருக்கான். அந்த திருவாமாத்தூர் ஸ்தல புராணத்துல கல்வெட்டுல அப்படி இருக்கு. தேவாரம் பாடத்துக்கு அந்த ஊருக்கு அப்படி ஒரு செட் ஆஃப் பீப்புள் வச்சிருக்கா. பொதுவாக அந்த பிளைண்டா இருந்திருக்காங்க தெரியும். அப்படி தேசத்தில் உள்ள எல்லா கோவிலையும் அப்படி ஓதுவா மூர்த்திகளை வச்சு அவன் அந்தந்த பூஜா காலங்களில் இந்த தமிழ் நிறைய பாடினே இருக்கிற பாடினாதான் அது உயிரோட தெய்வாக்கு இத்தனை கஷ்டப்பட்டு அதை கண்டுபிடிச்சு கடைசியில் ஒன்றுமே இல்லாத எடுத்துனா என்ன பண்ணுறது, அதுக்காக அப்படி பண்ணிக்கிறாங்க. அப்படி இந்த திருமுறை கண்ட சோழன் அவன். இந்த தேவாலயத்தை கண்டெடுத்து கொடுத்த நமக்கெல்லாம் உபகாரம் பண்ணியவர் இந்த சோழராஜான்னு தெரியுது. அப்படி அதுக்கப்புறம் தான் இந்த தேவாரம் அப்படிங்கிறது நாம இன்னைக்கு கேட்குற இடத்துக்கு அதுக்கப்புறம் அந்த இசையோட பண்ணோட தான் வச்சு அதுக்கு எல்லாம் வகை எல்லாம் பண்ணி என்னென்ன பர்ஃபெக்டாக பண்ணணுமோ பண்ணி வச்சுருக்கோம். அப்படி இந்த சோழராஜாவால் நமக்கு முதல்ல கோவிலில் திருமறை கம்பல்சரியாக பாராயணம் அப்படிங்கிறது வந்தது. அதுக்கப்புறம் அப்படியே போயிட்டு இருக்கிறதுக்கு பராந்தக சோழன் அப்படின்னு அந்த சோழ வம்சத்துல இன்னொரு ராஜா, அவரும் அதே மாதிரி சோழன். நடராஜாட்டா பரிமிதமான தம்பி அவருக்கு. பொன்னை இந்த பராந்தகன் அப்படின்னு பேர். இந்த பராந்தக சோழனுக்கு என்ன ஒரு பட்ட பேர்னா, சிதம்பரத்தில் பார்த்தா கனக சபை அப்படின்னு முழுக்க முழுக்க தகன்னு பொற்கூரையா இருக்கு. அவனுக்கு பொன்மை இந்த பராந்தகன்னு பேரு. ஆனால் நாம ஹிஸ்டரியில என்ன படிக்கிறோம்னா, இந்த ராஜா பராந்தக சோழன் தான் இதை பொன்னா மாத்தினான், பொன்னா விடமா, அதுக்கு முன்னாலே எப்படி இருந்ததோ சாதாரணமா இருந்ததுன்னு நினைச்சிருக்கான். ஆனால் பெரியவா சொல்ற இல்லை, அது எப்பொழுதுமே பொற்சபை தான் ஆரம்பத்திலேருந்தே. இவன் காலத்துல அது பண்ணினது பிரசித்தமா இருக்கு, அவ்வளவுதான். அதுவரை எத்தனையோ காலத்துக்கு அப்புறம் அது ரெனோவேட் பண்ணாத இருந்திருக்கு. திருப்பி இவன் அதை புனருத்தாரணம் பண்ணியிருக்காங்க. அதனாலதான் பெருமையை வழிய. அதனால அதுக்கு முன்னால பராந்தகனுக்கு முன்னால இது வெறும் சாதாரண சபையா மர சபையா இருந்தது. அதுக்கப்புறம் தான் இது பொற்சபையா ஆச்சுன்னு இல்லை, ஆரம்பத்திலேயே அது கனக சபையா தான் இருந்திருக்கு அப்படின்னு நமக்கு சாஸ்திரங்களேயும் தெரியுது. அதுக்கப்புறம் அனகாய சோழன் அப்படின்னு ஒரு சோழராஜா.
இந்த ஆனபாயின் காலத்துல என்னாச்சு, இத அந்த திருமுறையில ஒரு 7ஆம் திருமுறை சுந்தரமூர்த்தி சுவாமி பண்ணியது அப்படின்னு, அதுல திருத்தொண்டர் தொகை அப்படின்னு ஒரு தேவாரம் என்ன அப்படின்னா, தில்லைவாழ் அந்தனர்தம் அடியாருக்கும் அடியேன் திருநீல கண்டத்து குயவனார் கரியேன் அடியேன் இல்லையே என்னாத இயற்பகையில் கரியேன் அப்படின்னா வரிசையா ஆரம்பிச்சு ஆரூர நாகூர் அம்மானுக்காடை அப்படின்னு ஆரம்பிச்சு வரிசையா முடியும். இந்த 63 நாயனாரோட பேரும் வரும். இதெல்லாம் சோழராஜா பார்த்தா இது என்ன இப்படி அவரோட பேர்லாம் சொல்லியிருக்கு. ஏதோ வேணா பெரிய சுந்தரமூர்த்தி சுவாமியிட இவளோட சொல்லி இவரோட பெயரை சொல்லி இவளோட அடியார், அவருக்கு அடியார்னு கூட சொல்ல, அடியாருக்கும் அடியன், அவளுக்கு வேலைக்காரனுக்கு வேலைக்காரன்கிற அப்படின்னா அவள் எவ்வளவு பெரிய பக்தாளா இருந்திருக்கணும், இப்பேற்பட்ட மகான்களா இருந்திருக்கணும். இவாவோட கதையெல்லாம் தெரிஞ்சுந்தா தேவையில்லைன்னு ஆசை நமக்கு. இந்த கதையை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதுலயே பேர் ரெஃபரன்ஸ் மட்டும்தான் இருக்கு. முழு கதையை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டான். அந்த ஆசிரமத்தாரே முயற்சி பண்ணி பார்த்தா திருநாரையூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு சிதம்பரத்துக்கு பக்கத்துல. அந்த ஊர்ல நம்பியாண்டார் நம்பின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் ரொம்ப தெய்வீக அருள்வாக்கெல்லாம் சொல்லக்கூடியவர். அவருக்கு மகாமனிதன் பிரத்யட்சம். அதனால அவர்கிட்ட வேணா போய் கேட்டு பார்க்கலாம். அவரை தான் சொன்னாலும் சொன்னாங்க. உடனே ராஜா என்ன பண்ணா, தன்னோட மந்திரிதானிகள்லாம் வச்சு நேரம் திருநாரையூருக்கு போய் நம்பியாண்டார் கிட்ட கேட்டார். இந்த நாயன்மார்களோட சரித்திரம்னா என்னன்னு முழுக்கதை தெரிஞ்சா தேவை, நீங்க கொஞ்சம் சொல்ல போட்டேன். எனக்கு தெரியாது. இல்லை நீங்க தான் மகாகணபதியோட டெய்லி பேசி விடாம பிரத்யட்சமா, அதனால அவர்கிட்ட கேட்டு சொல்ல போனேன். அந்த நம்பியாண்டார் நம்பி எப்படி மகாகணபதி பிரத்யட்சனா வேறவும் இல்லை. இவா குருக்கள் வகுப்பை சேர்ந்தவா, ஆதிசீவர்கள், சிவாச்சாரியோட வம்சம். இவ அப்பா அந்த ஊர்ல இருந்து பொல்லா பிள்ளையார்னு வேறு, அந்த பிள்ளையார் பெரிய திருநாரையூர்ல பொல்லா பிள்ளையார்னா போக்கிரின்னு அர்த்தம் இல்லை. பொல்றது அப்படின்னாக்க புளி வச்சுன்னு செதுக்கிறதுக்கு பேர் பொல்றதுன்னு பேர், பொழியறதுன்னு பேர். பொதுவாக எல்லா கோவிலில் இருக்கிற செடி கல்லை புளியாக செதுக்கி தான் நாம சிலையா பண்றோம். ஆனா இந்த திருநாரையூர்ல இருக்கிற பிள்ளையார் செதுக்காத ஸ்வயம்புவ வந்தவர். அதனால ஒளிபடாத செதுக்காதனால பொல்லாதவர், பொழியாதவர், அதனால பொல்லா பிள்ளையார்னு பேரு. இந்த நம்பியாண்டார் நம்பியோட அப்பா பூஜை பண்ணியிருந்த அந்த பிள்ளையாருக்கு ரொம்ப பக்தி சிறந்த பிள்ளை குடும்பம். ஒரு நாளைக்கு அந்த அப்பா வெளியூருக்கு எங்கேயோ போகன்றது. அதனால என்ன தன்னோட பிள்ளையான நம்பிக்கை சொல்லி நீ போய் பூஜை பண்ணிட்டு வா அப்படின்னு. நம்பி பூஜைக்கு போனேன். எல்லாம் புஷ்பம் நைவேத்தியெல்லாம் எடுத்துருந்தது. பிள்ளையாருக்கு அபிஷேகம் பண்ண, அலங்காரம் பண்ண, அர்ச்சனை எல்லாம் பண்ண, நைவேத்தியத்தை வச்சுட்டு உட்காந்து என்னன்னா பார்த்து காமியாச்சு அருமையாச்சு பிள்ளையார் சாப்பிடவே இல்லை. சின்ன பையனா விவரம் தெரியாத பையன். அப்பா ஏதோ தரையை போட்டு வெளியே மணி அடிக்கிறார் நேரம் ஆகுது. பிள்ளையார் சாப்பிட்டு பண்றாரு போல இருக்கு. என்ன பண்ணிட்டு பயம் வந்துட்டு அழ ஆரம்பிச்சுட்டு குழந்தை அழுது. ஏன்னு பிள்ளையாரை பார்த்து அழகு. நான் சாப்பிடாத திருப்பி எடுத்து போனா அப்பா வந்து பார்த்துட்டு என்ன வீவா, அதனால நீ வந்து சாப்பிட்டாதான் நான் அதுக்கு போவேன், இல்லையா அப்பா பூஜை பண்ணியா பிள்ளையார் சாப்பிட்டாரான்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்றது. அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்ட், அதனால நீ சாப்பிடணும்னு பிள்ளையார் கேட்குது. இப்படிதான் அப்படின்னா எந்த பிள்ளையாராக அப்படின்னு சாப்பிடவே இருந்தது. இந்த நம்பிக்கை ஒவ்வொன்றும் அழ ஆரம்பிச்சிருக்கு. அழுது நீ ரெண்டுல ஒன்றும் பண்ணாதான் எனக்கு ஏதாச்சும் உனக்காச்சு. நீ என்ன பேர் கேட்டாப்புல ரொம்ப கொல்லா பிள்ளையாரா இருக்க. எங்கள் அப்பா கூட சாப்பிடுறது, நான் கூட சாப்பிடுறது. நீ சாப்பிடலைன்னா இப்போ உன்னோட பீடத்திலேயே நான் மண்டையை உடைச்சிட்டு பிராணனை விட்டுருவேன் அப்படின்றது. மண்டையை உடைச்சிட்டு போச்சு. பிள்ளையார் பார்த்தா நேரம் துணிச்சு வேண்டாம் வேண்டாம், எனக்கு எதுக்கு இந்த பொருளாத பேர், ஏற்கனவே பொருளா பிள்ளையார பூஜை பண்ணவே இந்த குழந்தையும் பொருள் தாங்க பேர் வந்துருக்கு. என்ன பண்ணணும், மரியாதையே சாப்பிடு. பிள்ளையார சாப்பிட்டேன்.
சாப்பிட்டா அதுக்குள்ளே என்ன ஆயிட்டு மணியை பார்த்தா 12 மணி ஆயிடுச்சு. ஓன்னு குழந்தை அழுது திருப்பி பிள்ளைகிட்ட ஏன்டா அப்படி அழுத, நான் சாப்பிட வரலனாலும் அழுத, வந்து சாப்பிட்டாலும் அழுத, நான் என்ன தான் பண்ணணும்? இல்லை நீ சாப்பிட வரத வேளா வேலைக்கு வந்து சாப்பிட போயிருக்கலாம், டயத்தில் வந்து சாப்பிட்டா லேட் பண்ணிட்டு ஒன்னாவது தான் எனக்கு இப்போ ஸ்கூலில் போய் விஷயம் வாங்க போகிறேன். நீ சாப்பிடாத இருந்தீங்கன்னா அப்பாட்ட அடி வாங்கியிருப்பேன். இப்போ நீ லேட் பண்ணினதுனால தயார் பண்ணி எனக்கு அனுப்ப வேண்டி கடைசியில் தான் வந்த. இப்போ ஸ்கூலுக்கு லேட் ஆகிட்டு வாத்தியார் அடிக்க போகிறவர் இனிமே போக முடியாது, வாத்தியார்கிட்ட அப்படியாங்க பிள்ளையார் சொன்னார். எந்த ஸ்கூலில் படிக்கல, இந்த ஸ்கூலில் படிக்கிறேன். ஸோ இப்போ நீ ஸ்கூலுக்கு போனால் ஒன்று அடிப்பாடா, அப்போ ஸ்கூலுக்கு போகாத, ஐயோ ஸ்கூலுக்கு போகிறதுன்னு எப்படி படிக்காத இருக்குது, அதுக்கு படிக்கலன்னு அப்பா அடிப்பேன். உனக்கு என்ன பண்ணணும், ஸ்கூலில் போய் என்ன சொல்லித்தர, பேப்பர் அப்படித்தான் நான் சொல்லித்தரேன். இப்போ வாத்தியார் என்ன சொல்கிறாருன்னா நான் சொல்லித்தரேன். பிள்ளையார் பாடம் எடுக்க ஆரம்பிச்சிட்டார். நம்பிக்கை பாடம் சொல்லி கொடுத்தாரு. பிள்ளையார் பாடம் சொல்லி கொடுத்தாக்க அப்புறம் ஸ்டேட் ஃபெஸ்ட் வராத என்ன பண்ணுவாங்க, இந்த குழந்தைய மூஞ்சியை பார்த்தாலே ஒரு தனியாக எடுத்து கவலைப்படாத ஆப்பிள் போயிருக்காரு. இன்னி பாடம் இன்னும் சொல்லி கொடுத்துட்டேன். நேரம் வீட்டுக்கு வந்தாரு. அப்பா கேட்டேன், ஏன்னா நான் ஊரில் எல்லாம் போயிட்டு வந்தாச்சு, நீ போய் நான் பண்ணேன். எங்கே கொண்டாந்து இலையை போடுறது பார்த்தா வெறும் டப்பா. என்னடா அது உனக்கு நேர்த்தினாலும் என்ன நேர்த்தினாலும் பிள்ளையார் சாப்பிட்டாரு. அப்பா ஓகே அடிக்க வந்தாரு. அதாவது ஒரு நாள் பூஜை பண்ணுறதுக்குள்ளே இவ்வளவு திராடாத கறி பிள்ளையார் அதாவது சாப்பிடாதாரு. நான் எல்லாம் போய் மணி அடிச்சுட்டு இருக்கத்தான் அப்படின்னு திறந்துட்டும் முடிக்கணும். அவர் எங்க முழுக்க பார்த்துட போறாருன்னு என்ன ரொம்ப போச்சு. அந்த சோதனை போராத வரும் சனி பயிற்சியா இப்போ வந்து பார்த்து கோவிலுக்கு பூஜை பண்ண வந்து இவ்வளவு தகராறு. அதுதான் கொஞ்சம் இல்லை இல்லை நேர வேணா வந்து பிள்ளையார் கை விடணும். பிள்ளையார் கேட்டேன், பிள்ளையார்ட்டாது பெருமாட்டையார் யாரும் வந்து கழிச்சுடுறாங்க. நீ வேணா வந்து கேட்டு பாரு. நேரம் அழிச்சு வந்தா அப்பாட்ட சொன்னான். பிள்ளையாருக்கு சொன்னார், மாதிரி நான் அடிக்கிறப்பா, நான் சாப்பிட்டேன், நீ எங்கேயும் பார்க்கல வச்சுட்டு சாப்பிட்டு பிள்ளையார் சாப்பிட்டுன்னு கொடுக்குறேன். பிள்ளையார் அசரீதியா சொன்னான், அவனை அடிக்காத, நான் தான் சாப்பிட்டேன். அப்பா பயன்பட்டேன். அது ஒரு நாள் பூஜை படுத்தி பிள்ளையார் இருந்தா அப்பா ஆயுஷ் முழுக்க பூஜை பண்ணிருக்கீங்க. ஒரு நாளைக்கு நீ எய்தாப்பில் இருந்தது, ஒரு நாளைக்கு குழந்தை வந்து பூஜை பண்ணா எய்தாப்பில் இருந்து பண்ணி சாப்பிட்டே என்ன அதுக்கு என்ன பண்ணுறது? வணக்கம் வந்து அதான் வித்தியாசம். அவன் சாப்பிடலைன்னா பிராணம் விட்டுருவேங்க. நீ ஒரு நாளைக்கான்னு சொல்லியிருக்கியா ஆச்சு. நேர்த்தி ஆயிடுச்சுன்னா இலைய போட வேண்டியதான் நமக்கு. அதுக்கு தான் சுவாமிக்கு நேர்த்தியுமே எதுக்குன்னு அதில் இலைய போடாம நேர்த்தி ஆச்சா ஒரு நிமிஷம் கையில் அமைச்சுட்டு வரேன். அவன் நீ சாப்பிட்டாதான் ஆச்சு, இல்லையா பிராணம் விட்டுருவேன்னா அப்புறம் நான் என்ன பண்ண முடியும்? சாப்பிட்டாரு. அப்பா பார்த்து நீ இப்படி ஒரு குழந்தைய பெற்றுருக்குமா, என்னையும் அது இப்படி ஒரு ஆச்சரியமா. அப்புறம் சொன்னேன், ஸ்கூலுக்கு போகிறேன்னு அடிக்காத, அவனுக்கு என்ன சொல்லித்தரமோ இல்லை நான் சொல்லி உபதேசம் ஆகிடும். அதுலேருந்து இந்த குழந்தை என்ன எடுத்துருங்க. அதுக்கப்புறம் அப்பா பார்த்தேன், இனிமேல் இந்த பிள்ளையாருக்கு நான் பூஜை பண்ணுவேன், நீங்களாச்சும் பிள்ளையாராச்சு. அப்படி இந்த நம்பியாண்டாருக்கு பிள்ளையாருக்கு அப்படின்னு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்துருக்கு. இது இந்த கதை ஒரு மக்களும் எடுத்து. அதனால யாராலும் எல்லாரும் வாங்கணும்னா உடனே நம்பியார் திருநாள் வேண்டியது. கொஞ்சம் பிள்ளையார் ஏதாவது ப்ரமோஷன் கிடைக்குமா கழிச்சு தாம்பரத்துலேருந்து வந்திருக்கிற ரொம்ப நாள் ஆச்சும். அதை போல சோழராஜா வந்திருக்கான், வந்து கேட்குறான். அவர் பாட்டுக்கு வேற முடிஞ்சு எவ்வளோ கேட்டார். சுந்தரமூர்த்தி சுவாமியோட அவரோட கதையெல்லாம் பண்ணதான் எங்கிட்ட வந்து கேட்குறாங்க. உடனே பிள்ளையார் சொன்னேன், அப்படியா நீங்கள் ஷார்ட் ஹேண்ட் எடுத்துக்கோங்க, நான் விருதுலேருந்து சொல்கிறேன், அதையும் எழுதி போங்க. 63 நாயன்மார் சரித்திரத்தையும் பிள்ளையார் சொன்னார். நம்பி ஆண்டார் நம்பி திருத்தொண்டர் திருத்தொகை அப்படின்னு சோழராஜா கொடுத்து. அப்போ இதுதான் பிள்ளையார் சொல்லி இப்போ சுந்தரமூர்த்தி சுவாமி பண்ணது இருக்கு, இது பண்ணினது இருக்கு, இதை வச்சுக்கோ. நீ அப்புறம் இந்த கதையை என்ன பண்ணுவியோ எல்லாவரையும் என்ன பண்ணுவோம் பண்ணிக்கோ. அதனால நேரம் கொண்டு வந்தான் ஆகாயம். அவன் தன்னோட மந்திரி
மந்திரியான அருண்மொழி அப்படிங்கிறவர்கிட்ட கொடுத்து இது அப்படியே சரித்திரமாக பண்ணுவோம், புராணமாக பண்ணுவோம். அவர் என்ன பண்ணினார், அதை அப்படியே வாங்கி வச்சுட்டு பெரிய புராணம்னு பண்ணினார். அந்த அருண்மொழிக்கு பேர் தான் சேக்கிழார்னு பேர். ராஜராஜ சோழனுக்கு அப்பா அம்மா வச்ச பேர் அருண்மொழின்னு பேர். ராஜராஜன்றது பட்ட பேர், அப்பா அம்மாவுக்கு புண்ணியாதனம் பண்ணி பேர் வச்சது அருண்மொழின்னு பேர். பெரியவாசகர் அப்படி இந்த தேவாரம் வரத்துக்கு காரணமாக வந்தது ஒரு அருண்மொழி. அதுக்கப்புறம் அந்த தேவாரம் பாடிய கதையெல்லாம் வரத்துக்கு இந்த 12 திருமுறை வரத்துக்கு காரணமாக இருந்தவர் இன்னொரு அருண்மொழி. பேரே அழகா இருக்கு, அருண்மொழி. தன்னோட மந்திரியான சேக்கிழார்னு சொல்லி, சேக்கிழார் கதை நல்ல கதையா இருக்குதா, சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பண்ணி அவர் பரமேஸ்வரனோட நேருக்கு நேர் பேசினவர், அவர் பண்ணினார். அதுக்கப்புறம் நம்பியாண்டார் பரமேஸ்வரர் பிள்ளைகிட்ட நேருக்கு நேர் பேசினவர், அவர் பண்ணினார். இப்படி 2 மகான்கள் அப்பாவும் பிள்ளையும் சொன்ன கதையை வச்சுன்னு சொன்னதை நான் ஒரு மனுஷனால பண்ண முடியுமாப்பா இது அப்படின்னு பயப்பட சிதம்பரத்துல நடராஜர்கிட்ட கேட்டேன். அவன் 2 மகான்கள் பண்ணின ஒரு விஷயத்த நான் எப்படி ஒரு மனுஷனா இருந்து எழுது அப்படின்னு சுவாமி அதனால என்ன உனக்கும் நானே சொல்றேன், தில்லைவாழ் அப்படின்னு அடியெடுத்து கொடுக்க, தில்லைவாழ் உலகலாம் அப்படின்னு அடியெடுத்து கொடுக்க, உலகலாம் போதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மறி வேணிய அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் நலர்ஷிடம்படி வாழ்த்தி வணங்குவான் அப்படின்னு முதல்ல ஆரம்பிச்சு இந்த 63 நாயகனோட சரித்திரத்தின் பெரிய புராணம்னு எழுதின. ஒரு ஆச்சரியம் என்னென்ன, ஈஸ்வரனுக்கே எத்தனையோ அவரோட கடையெல்லாம் சொன்னதெல்லாம் இருக்கு, அதுக்கெல்லாம் பெரிய புராணம்னு பேர் இல்லை. ஆனா அவனோட பக்தாரோட சரித்திரத்துக்கு மட்டும் பெரிய புராணம்னு பேர். இதுலேருந்து என்னென்ன தொண்டர்தான் பெருமை சொல்லவும் அவையார் சொல்றாரு, உலகத்திலே எது பெருசுன்னு பக்தாரோட பெருமை தானே. ஏன்னா 1 வாரம் 3 நாள் 4 நாள் 10 நாள் சொல்லக்கூடிய விஷயமான ஆயுசு முழுக்கும் சொன்னாலும் போறாது. அப்படி பெரிய புராணம் வர அதை ராஜா யானை மேல வச்சு தான் வெண்கவரி போட சிதம்பரம் 4 ராஜவீதியில் ஊர்வலமாக வச்சு அது அரங்கேற்றெல்லாம் பண்ணாங்க அப்படின்னு இந்த பெரிய புராணம் வருது. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, இப்போ பெரிய புராணம் வந்து தேவாரம் இருக்கு, திருவாச்சனம் இருக்கு, எல்லாம் இருக்கு. இதெல்லாம் எங்க தாத்தா முன்னோர்கள் என்ன பண்ண ராஜராஜன் எல்லா இடத்துலையும் தேவாரம் பாடணும்னு வச்சார். ஆனால் அது மட்டும் போதாது, அதுக்கப்புறம் மற்றதெல்லாமும் நமக்கு கிடைச்சிருக்கு. இதை எல்லாத்தையும் ஒரு வகை பண்ணி ஒரு திருமுறையாக பண்ணி எல்லாத்தையும் நாம் சொல்றா கிடைக்கணும் அப்படின்னு சொல்ல அதை 12 திருமுறை அப்படின்னு 12ஆ அதை வகுத்தான். அந்த 12 திருமுறைங்கிறது அதுக்கப்புறம் சம்பிரதாயத்தில் வந்தது. அந்த 12 திருமுறையில் அவள் பாடிய பாட்டோடு இல்லை, அவர்களோட சரித்திரம் கடைசியில் 12ஆம் திருமுறை இந்த பெரிய புராணம் சேக்கிழார் அப்படின்னு ஆரம்பிச்சு பரமேஸ்வரனோட பிரபாவத்தில் அவனோட பெருமையை ஆரம்பிச்சு பக்தானோட பெருமையோட இந்த 12 திருமுறை இன்னைக்கும் இருந்ததுக்கு. சைவர்களுக்கு கோயிலை பார்த்தேன்னா இந்த 12 திருமுறையும் நடராஜா சன்னதியில் ஒரு வீரோ மாதிரி வச்சு அதில் வச்சுருப்பாங்க. இந்த திருமுறைகளுக்கும் கோவில் அவ்வளவு ஒரு உயர்ந்த ஸ்தானம், ஈஸ்வரனுக்கு சமமாக அதுக்கு அங்கே சொல்லப்படும். மாணிக்க வாசகத்தை எல்லாரும் கேட்டால் திருவாச்சனம் பாடினார். பாடினா கேட்டால் இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்னு கேட்டார். மாணிக்க வாசகர் சிரிச்சு என்ன அர்த்தமாங்க, இதுதான் அது வந்து கலந்து வைக்குது, இதுக்கெல்லாம் அர்த்தம், இதோட பொருள் என்னென்ன, இதோட பொருள் அதான். அந்த திருமுறையோட பொருள் என்னென்ன, எந்த பிரம்மத்தை சொல்றதோ பரம்பொருளோ அதை காமிச்சு கொடுக்கறது, அதை அடையிறதுக்கு வழி சொல்லலாம் அந்த திருமுறையோட லட்சியம் பொருள். அந்த 12 திருமுறை இப்படி ராஜராஜன்லேருந்து ஆரம்பிச்சு அனவாயின் பராந்தகன் முதலான சோழராஜாக்களோட பெரும் கொடையா கிஃப்டா இந்த தமிழ்நாட்டுக்கு நமக்கு கிடைச்சிருக்கு. அவர்களெல்லாம் நாங்கள் நன்றியோடு என்னைக்கும் நினைப்போம். அப்படி சொல்லி அந்த திருமுறையில பல ஸ்தலங்கள்
அதுவும் இந்த 3 பேர் என்ன பண்ணினா பல ஊர்களுக்கெல்லாம் போய் பாடியிருக்காங்க. அப்படி பாடினதுன்னா அந்தந்த ஊர் சுவாமியை பார்த்தோம் அப்படின்னா அந்த அனுபவத்தை உடனே பாட்டா பாடினான். அதைத்தான் பதிகம்னு சொல்லும். 10 பாடல் இருக்கும், ஒவ்வொரு ஊர்லேயும் பாடினது. அது பாடல் பெற்ற ஸ்தலம்னு பேர். அதுக்கப்புறம் சம்பிரதாயங்கள் எப்படி இருந்துங்க, அந்தந்த கோவிலாம் பிராச்சீனமாக இருந்து ரிஷிகளில் பாட்டா பூஜை பண்ணது இருந்தால் கூட இந்த சைவ சமய புலவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மும்மூர்த்திகளும் போய் தரிசனம் பண்ணி பாடியிருக்காங்க. இவாவாதான் அங்கே பெற்றிருக்கேன், இவா தரிசனம் பண்ணியிருக்காரு அப்படின்னா அதுக்கு இன்னும் பெருமை. அதனால பாடல் பெற்ற ஸ்தலம்னே அந்த க்ஷேத்திரங்களுக்குலாம் இன்னும் பெருமை கூடி. ஏற்கனவே பெரிய ஸ்தலம் தான், வந்து பெருமை தான். அதுக்கு மேலே இவர்களும் பாடியிருக்கிறதுனால அதுக்கு பாடல் பெற்ற ஸ்தலமாக ஆச்சு. அந்த பாடல் பெற்ற ஸ்தலங்களில் சில முக்கியமான ஸ்தலங்களோட பெருமையை பற்றி பெரியவா என்ன சொல்றாங்கிறத நாளைக்கும் பார்க்கலாம். இந்த 12 திருமுறை அந்த வரலாறு நம்ம பார்த்தோம். அவசியம் இந்த 12 திருமுறையும் நாமளும் பாராயணம் பண்ணுறதுக்கு பகவான் அனுகிரகம் பண்ணணும். ஹர நம பார்வதி பதவே ஜீவன் ஸ்மரணம் சத்குரு சுவாமி